எல்லோருக்கும் வணக்கம். நான் பேசக்கூடிய ஆடியோ வந்து கிளியர்ஸா கேக்குதுங்களா? ஓகே, நாம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய லெசன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பாடம் அணுக்கரு இயற்பியல். இந்த பாடம் வந்து 10ஆம் வகுப்பு அறிவியல் புத்தகத்துல 6வது பாடமா கொடுத்திருப்பாங்க. இந்த பாடம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈக்குவேஷன்ஸ், கொஞ்சம் தியரிஸ், ஹிஸ்டரி, ஓகேங்களா? ஸோ நிறைய படிக்கிற மாதிரி இருக்கு இந்த பாடத்துல. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏதாவது டவுட் அப்படின்னா தாராளம் மைக்கை ஆன் பண்ணி கேளுங்க. இல்ல அப்படின்னா கமெண்ட்ல வந்து கமெண்ட் குள்ள பண்ணுங்க, சரிங்களா? சரி, ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாங்களா? ஓகே டீச்சர்ஸ். ஸோ பாருங்க, அணுக்கரு இயற்பியல். ஸோ அணுக்கரு அப்படின்னா என்ன அப்படின்றத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். எல்லா பொருட்களும் இப்போ வந்து ஒரு சின்னதா ஒரு சாக் பீஸ் எடுத்துக்கிறேன். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சாக் பீஸா கன்சிடர் பண்ணீங்க அப்படின்னா இது வந்து பொருள். ஸோ இந்த சாக் பீஸை நான் வந்து தூள் தூளா உடைக்கிறேன் அப்படின்னா அது நமக்கு என்னவா மாறும்? இது மாதிரி மூலக்கூறா மாறும். பொருள் என்னவா மாறுது? மூலக்கூறா மாறுது. ஸோ இந்த மூலக்கூறை திரும்ப நான் உடைச்சு அப்படின்னா நமக்கு என்னவா மாறும்? ஒரு அணுவா மாறும். சாரிங்க, எழுதிக்கலாம். என்னவா மாறும்? அணுவா மாறும். திரும்ப இந்த அணுவை நான் ஆராய்ச்சி பண்ண அப்படின்னா இந்த அணுக்கு உள்ள அணு உட்கரு இருக்கும். அந்த உட்கருக்குள்ள புரோட்டான் இருக்கும், நியூட்ரான் இருக்கும். அந்த அணுவை சுத்தி ஒவ்வொரு ஆர்பிட்லயும் வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ் ஆனது சுத்திக்கிட்டு இருக்கும் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். தெரியும் தானே? சோ உங்களால மைக்கை ஆன் பண்ண முடியலீங்களா? ஆன் பண்ண முடியுதுல? ஓகே ஓகே. சோ நமக்கு இது எல்லாமே தெரிஞ்ச விஷயம் தான், ஓகேங்களா? சோ இப்ப வந்து பாருங்க, இந்த எலக்ட்ரான்ஸ் இருக்கு, புரோட்டான்ஸ் இருக்கு, நியூட்ரான் இருக்கு. இது மூணுமே ஒரு அணுவோட அடிப்படை துகள்கள் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? சோ இப்ப நாம இந்த இடத்துல எதை பத்தி படிக்க போறோம் அப்படின்னா அணுக்கரு இயற்பியல், அதாவது அணுக்கரு மட்டும், ஓகேங்களா? சோ அதை பத்தி படிக்கிறது தான் இந்த பாடப்பகுதி. இதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அணுக்கரு இயற்பியல்பாங்க. இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நியூக்ளியர் பிசிக்ஸ்னு சொல்லுவாங்க, சரிங்களா? சோ இந்த பாடத்துல இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம், மேபி ஒரு கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸாம்ல டெஃபினட்டா கேட்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதனால இந்த பாடத்தை லைன் பை லைனா நீங்க படிச்சுக்காங்க, சரிங்களா? சோ வாங்க உள்ள போலாம். சோ இந்த லெசன் நம்ம என்னென்னலாம் படிக்க போறோம் அப்படின்னு வந்து ஃபர்ஸ்ட் அந்த இன்ட்ரோல கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா? சோ கற்றல் நோக்கங்கள் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை ஒரு டைம் நீங்க நல்லா வாசிச்சுட்டு தான் அடுத்து உள்ளே போகணும், ஓகேங்களா? சோ இதுல வந்து கதிரியக்கம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பத்தி படிக்க போறோம். ஒண்ணு, இயற்கை மற்றும் செயற்கை கதிரியக்கம் டிஃபரன்ஸ் பண்ணி காமிக்கிறத பத்தி படிக்க போறோம். அப்படின்னா இயற்கை கதிரியக்கம் என்றால் என்ன, அதுக்கப்புறம் செயற்கை கதிரியக்கம் என்றால் என்ன அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். ஓகேங்களா? தேர்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்பா, பீட்டா, காமா அதோட பண்புகள், ஓகேங்களா? பண்புகள் அப்படின்னா அதோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து என்னென்ன அப்படிங்கிறத வந்து தெளிவா பார்க்க போறோம், ஓகேங்களா? சோ இது வந்து ஆல்பா சிம்பிள், இது வந்து பீட்டா சிம்பிள், இது வந்து காமா சிம்பிள். இதுதான் வந்து தேர்ட் பாயிண்ட்ஸா படிக்க போறோம், சரிங்களா? சோ இந்த பாடத்தை நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா ஒரே ஒரு பேஜ் நல்லா புரிஞ்சுக்கோங்க. பாடத்தை ஒரு 3 டைம் 4 டைம் படிக்கணும். அதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு A4 ஷீட், சிங்கிள் ஷீட் எடுத்து அந்த சிங்கிள் ஷீட்லயே என்னென்ன படிச்சீங்களோ அதை பாயிண்ட்ஸா நோட் பண்ணிக்கணும். இதுதான் கடைசியா நீங்க ரிவிஷன் பண்றதுக்கு யூஸ் ஆகும், சரிங்களா? இப்ப எக்ஸாம்பிளுக்கு பேப்பர் 1 அப்படின்னு எடுத்துக்கிறேன், ஓகேங்களா? இப்ப நீங்க என்னென்ன முடிச்சிட்டீங்கன்னு பாத்தீங்கன்னா சைக்காலஜி, தமிழ், இங்கிலீஷு, நெக்ஸ்ட் வந்து மேக்ஸ், இவிஎஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 2 வரும், ஓகேங்களா? ஒன்னு வந்து சயின்ஸ், இன்னொன்னு வந்து சோசியல் சயின்ஸ், ஓகேங்களா? இங்க வந்து பாத்தீங்கன்னா 6th போட்டுக்கோங்க, இங்க 7th போட்டுக்கோங்க, இங்க அப்படியே 8th, அப்படியே 9th 10th வரைக்கும் போட்டுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ சைக்காலஜி வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 லெசன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். தமிழ் வந்து 6th முடிச்சாச்சு, 7th முடிச்சாச்சு, இங்கிலீஷ் 6th முடிச்சாச்சு, 7th முடிச்சாச்சு. மேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே டாபிக் வைஸ் பார்த்துட்டே இருக்கும். சயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பிசிக்ஸ் முடிக்க போறீங்க, ஓகேங்களா? பிசிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 6th 7th 8th 9th 10th இது எல்லாமே கம்ப்ளீட். ஸோ பக்கம் என்ன போட்டுக்கோங்க? சி போட்டுக்கோங்க, பி போட்டுக்கோங்க. சினா கெமிஸ்ட்ரி, பினா பயாலஜி. ஸோ இதெல்லாம் படிக்கணும். சோசியல் சயின்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாலிட்டி படிச்சிருப்பீங்க, அதுக்கப்புறம் ஹிஸ்டரி படிக்க போறோம், அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸ் படிக்க போறோம், அதுக்கப்புறம் ஜாகிரபி படிக்க போறோம். ஸோ பாலிட்டி முடிச்சுன்னா அடிச்சுட்டு வரும். ஓகே, இது மாதிரி பண்ணீங்க அப்படின்னா
இந்த ஒரு ஷீட்டை வந்து நீங்க படிக்கக்கூடிய பிளேஸ்க்கு முன்னாடி ஒட்டி வச்சுக்காங்க. சோ இதை பார்க்கும்போது நமக்கு ஒரு நம்பிக்கை வரும். ஓஹோ, நம்ம அப்படின்னா தமிழ் வந்து 6th முடிச்சிட்டோம், 7th முடிச்சிட்டோம், இன்னும் 8, 9, 10 3 தான் இருக்கு, நம்மளால படிக்க முடியும். இங்கிலீஷும் 6th முடிச்சிட்டோம், 7th முடிச்சிட்டோம், 8, 9, 10 தான் இருக்கு, படிக்க முடியும். இப்ப ஆரம்பிச்சு இத்தனை நாள்லயே வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு நீங்க படிச்சு முடிச்சிட்டீங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? ஏன்னா ஒருத்தர் பேசுங்க. சோ நம்ம போகக்கூடிய இலக்கு என்னன்னு தெரிஞ்சு அதுக்கு தகுந்தாப்புல நீங்க பிளான் அப்படின்னா ஈஸியா பாஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? சோ இப்ப நீங்க படக்கூடிய இந்த கஷ்டம், இப்ப நாங்க படக்கூடிய இந்த கஷ்டத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா எதற்காக அப்படின்னா வரக்கூடிய 15 நவம்பர் 15 நவம்பர் 14ல எக்ஸாம் எழுதி முடிச்சு வெளியே வந்து போன் பண்ணி சொல்லுவாங்க, சார் 100 மார்க்குக்கு மேல எடுத்துட்டேன் சார், ரொம்ப நன்றி சார், ரொம்ப தேங்க்யூ சார். இது மாதிரி கால் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நிறைய கால் நமக்கு வரும். ஓகேங்களா? சோ இந்த ஒரு சந்தோஷத்துக்காக தான் நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறோம். இதை நீங்க கஷ்டமா எடுத்துக்காதீங்க. வாழ்க்கையில நீங்க அடுத்த ஒரு ஸ்டேஜுக்கு போறதுக்கு இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பாடமா எடுத்து படிங்க. சரிங்களா? ரொம்ப சிம்பிள். இந்த எக்ஸாம் பாஸ் பண்றது ரொம்ப சிம்பிள். நாங்க சொல்றது, நாங்க கொடுக்குற டெஸ்ட், நாங்க கொடுக்குற ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மட்டும் போடுங்க. நெகட்டிவா பேசாதீங்க, பாசிட்டிவா மட்டும் பேசுங்க. சரிங்களா? சோ லெசனுக்குள்ள போயிடலாம். சோ ஆல்பா, பீட்டா, காமா அதோட பண்புகளை பத்தி படிக்க போறோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 4th அணுக்கரு சிதைவிற்கான சாடி பாசனோட இடப்பெயர்வு விதி. ஓகேங்களா? இது 1 மார்க் கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? அணுக்கரு சிதைவிற்கான இடப்பெயர்ச்சி விதியை கூறியவர் யார் அப்படின்னு சொல்லிக்குள்ள கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். ஓகேங்களா? நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து 5th பாயிண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 5th பாயிண்ட் அணுக்கரு இணைவு அப்படின்னா என்ன, அணுக்கரு பிளவு அப்படின்னா என்ன, அதை பத்தி பார்க்க போறோம். சரிங்களா? அணுக்கரு இணைவு அப்படின்னா ஏதோ 2 பொருள் வந்து ஜாயின் ஆகுது. அணுக்கரு பிளவு அப்படின்னா ஒரு பொருளானது 2ஆ பிரியுது அப்படிங்கிற பேசிக் கான்செப்ட் வந்து பார்க்க போறோம். சரிங்களா? அதுக்கப்புறம் பிளவுக்குட்படும் பொருட்களை அடையாளப்படுத்த இயலும். ஓகே, பிளவுக்குட்படும் பொருள் அப்படின்னா என்ன அப்படின்னு டாபிக் வந்து பார்க்க போறோம். 7th வந்து கட்டுப்பாடான மற்றும் கட்டுப்பாடற்ற தொடர்வினை. ஓகேங்களா? சோ சைக்கிள் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்க போறோம். ஓகேங்களா? கட்டுப்பாடு அப்படின்னா நம்ம கண்ட்ரோல் இருக்கிறது, கட்டுப்பாடு அற்ற அப்படின்னா அன்கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன் சொல்லுவோம். சரிங்களா? சோ நாங்க தமிழ் தான் நடத்துவோம், தமிழே பாத்துக்கோங்க. 8 வந்து அணுகுண்டு மற்றும் ஹைட்ரஜன் குண்டுகளின் தத்துவம். இது 1 மார்க் கொஸ்டின் கேட்பான், சிம்பிளா கேட்பான். போலீஸ் எக்ஸாம், டிஎன்பிசி எக்ஸாம் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அணுகுண்டானது ஓகேவா, சோ எப்படி அணுக்கரு இணைவில் வந்து செயல்படுதா, அணுக்கரு பிளவுல வந்து செயல்படுதா அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் வந்து கேட்பான். சோ நோட் பண்ணி வச்சுக்காங்க. 9th கதிரியக்கத்தின் பயன்களை பட்டியலிடுதல். இது டெஃபினட்டா கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அணுக்கரோட பயன்கள் வந்து அணுக்கதிரியக்கத்தின் பயன்கள் வந்து எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். 10th வந்து அணுக்கரு உலையின் கூறுகளை புரிந்து கொள்ளுதல். அணுக்கரு உலையின் கூறுகள் அப்படின்னா அங்க நிறைய இருக்கும். தனிப்பான் இருக்கும், கட்டுப்படுத்தும் கருவிகள் இருக்கும், குளிர்பானுக்கும், அதை பத்தி பார்க்க போறோம். கதிரியக்க பொருட்களை கையாள மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. ஓகேங்களா? இதெல்லாம் கொஞ்சம் சேஃபா நம்ம வந்து பார்த்துக்கணும் அப்படின்னு வந்து பார்க்க போறோம். இதான் வந்து லெசன்ஸ்ல நம்ம பார்க்கக்கூடிய டாபிக். சரிங்களா? சோ இன்ட்ரோடக்ஷன் புரியுதுங்களா? ஓகே. சோ ஃபர்ஸ்ட் பாருங்க, கிறிஸ்துவருக்கு முன் 400 கிரேக்க தத்துவ அறிஞர் டெமோக்ரிட்ஸ், இந்த பேர் ஹைலைட் பண்ணி வச்சுக்கோங்க. டெமோக்ரிட்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, பருப்பொருட்கள் அனைத்தும் சிறிய பகுக்க இயலாத அலகுகள் என கூறினார். ஓகே, அலகுகள் என கருதினார். அதாவது பருப்பொருட்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிறிய, அதாவது சின்னதா இருக்கும், அதாவது நம்ம வந்து பகுக்க இயலாது அப்படின்னா அதை வந்து பிரிக்க முடியாது அப்படின்னு சொன்ன சயின்டிஸ்ட் ஃபர்ஸ்ட் டெமோக்ரிட்ஸ். நோட் பண்ணிட்டீங்களா? இதை நோட் பண்ணி வச்சுக்காங்க. அடுத்தது நம்மை சுற்றி உள்ள பொருட்கள் அனைத்தும் அணுக்களால் ஆனவை அப்படின்னு சொன்ன சயின்டிஸ்ட் வந்து 1803 ஜான் டால்டன். ஓகேங்களா? சோ இத மார்க் பண்ணி வச்சுக்காங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். மேம் கேளுங்க மேம். சார் இப்ப சார் தான் ஜாயின் பண்ணேன். எந்த ஸ்டாண்டர்ட் சார் இது? மேம் 10ஆம் வகுப்பு அறிவியல் இருக்கக்கூடிய 6வது பாடம் அணுக்கரு இயற்பியல். சரிங்க சார். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டெமோக்ரிட்ஸ் என்ன சொல்லியிருக்காரு, பருப்பொருட்கள் அனைத்துமே சிறிய பகுக்க இயலாத அலகுகள் என கூறினார் அல்லது கருதினார் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. ஓகே, பருப்பொருள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிறிய பொருட்களாக பிரிக்க முடியாது. இதான் அதோட ஃபைனல் ஸ்டேஜ்னு சொன்ன சயின்டிஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா யாரு, டெமோக்ரிட்ஸ். ஓகேங்களா? சோ அதுக்கும் பின்னாடி வந்த சயின்டிஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜான் டால்டன் என்ன சொல்லியிருக்காரு, 1803வது வருஷம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மை சுற்றியுள்ள பருப்புகள் அனைத்தும் அணுக்களால் ஆனவை. அணு அப்படின்னு சொன்ன சயின்டிஸ்ட் ஃபர்ஸ்ட் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா ஜான் டால்டன். ஓகேங்களா? சோ அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜே தாம்சன் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் கேத்தோடு கதிர்கள். ஓகேங்களா? சோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா எலக்ட்ரானை கண்டுபிடிச்சாரு. ஓகேங்களா? சோ எலக்ட்ரானை கண்டுபிடிச்ச சயின்டிஸ்ட் வந்து யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா ஜே தாம்சன். மேட்ச் ஷீட் கொடுத்து அப்படியே கொஸ்டின்ஸ் கேட்டுருவோம்.
சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அணுவை கண்டுபிடிச்சது யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா ஜான் டால்டன். அதுக்கப்புறம் எலக்ட்ரானை கண்டுபிடிச்ச சயின்டிஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா தாம்சன்ஸ். அதுக்கு பின்னாடி வந்த சயின்டிஸ்ட் தான் கோல்ட்ஸ்டீன். இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆனோடு கதிர்களை கண்டறிந்தார். ஆனோடு கதிர்கள் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா அதுதான் புரோட்டான். ஓகேங்களா? சோ ஆனோடு கதிர்களை கண்டறிஞ்சதாருன்னு பாத்தீங்கன்னா கோல்ட்ஸ்டீன் வச்சுக்காங்க. ஓகேங்களா? சோ பின்னால வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு புரோட்டான் அப்படின்னு சொல்லி பெயரிட்டது வந்து பாத்தீங்கன்னா யாரு ரூதர்ஃபோர்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு பெயர் வச்சாரு. சோ நேம் வச்ச சயின்டிஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரூதர்ஃபோர்ட். ஓகேங்களா? சோ அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மின்சுமையற்ற, அதாவது பாத்தீங்கன்னா மேல இருக்கிறதெல்லாம் சார்ஜ் இருக்கும், இது வந்து எந்த விதமான சார்ஜும் இல்லாத மின்சுமையற்ற நியூட்ரான்களை, ஓகேங்களா, நியூட்ரான்களை கண்டறிஞ்சது வந்து யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா 1932ஆம் ஆண்டு ஜேம்ஸ் சாட்விக் என்ற அறிவியல் அறிஞர் தான் நியூட்ரானை கண்டுபிடிச்சாங்க. புரியுதுங்களா? சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா பொருட்களும் அணுக்களால் ஆனது அப்படின்னு சொன்ன சயின்டிஸ்ட் வந்து ஜான் டால்டன் ஒண்ணு, இங்க ரவுண்ட் பண்ண பாருங்க ஒண்ணு. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜே தாம்சன் வந்து எலக்ட்ரானை கண்டுபிடிச்சாரு ரெண்டு. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கோல்ட்ஸ்டீன் வந்து பாத்தீங்கன்னா புரோட்டானை கண்டுபிடிச்சாரு. அதுக்கு புரோட்டான் அப்படின்னு பேர் வச்சது வந்து ரூதர்ஃபோர்ட். அதுக்கப்புறம் நியூட்ரானை கண்டுபிடிச்ச சயின்டிஸ்ட் தான் வந்து சாட்விக். ஓகேங்களா? சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா அதுக்கும் அட்வான்ஸா போய் சோ அந்த அணுக்குள்ள வந்து போட்டான் இருக்கு, மெய்சான் இருக்கு, பாசிட்ரான் இருக்கு, நியூட்ரினோ இருக்கு, அதுவே ஆன்டி நியூட்ரின் நிறைய இருக்கு. ஓகேங்களா? சோ அது மாதிரி நிறைய இருக்குன்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா இப்ப கரண்ட் ரிசர்ச் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. சரிங்களா? சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல மேட்ச் ஷீட்ல ஏதாவது ஒரு கொஸ்டின் 1 மார்க்ல கேட்க வாய்ப்புகள் இருக்கு. நோட் பண்ணி வச்சுக்காங்க. நோட் பண்ணிட்டீங்களா? சோ அடுத்தது 1911 வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷ் அறிவியல் அறிஞர் யாருன்னு பாத்தீங்கன்னா எர்னஸ்ட் ரூதர்ஃபோர்ட் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் அணுவின் நிறையானது அதன் மையத்தில் செறிந்திருக்குது அப்படின்னு சொல்றாரு. யாரு? ரூதர்ஃபோர்ட் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் வந்து எதை கண்டுபிடிச்சாரு? புரோட்டானை கண்டுபிடிச்சாரு. புரோட்டானை கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம சோ புரோட்டானுக்கு இருக்கக்கூடிய இடம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா அணுக்கருக்கு உள்ளதான் புரோட்டான் வந்து குடியிருக்கு. சோ புரோட்டான் வந்து அணுக்கருக்கு உள்ள இருக்கு அப்படின்னா அந்த அணுவினோட நிறையானது எங்க இருக்கு? முழுக்க முழுக்க அணுக்கர்கள் தான் இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்ச சயின்டிஸ்ட் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா எர்னஸ்ட் ரூதர்ஃபோர்ட். ஓகேங்க. ஆல்பா ஸ்கேட்டரிங் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா அணுவை ஆல்பா கதிரை கொண்டு தாக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா அது வந்து அணுக்குள்ள எல்லா பக்கமும் பூந்து போகும். ஆனா சென்டர்ல மட்டும் பூந்து போகாம வளைஞ்சு ரிட்டர்ன் வரும். ஓகேங்களா? சோ ஏன் ரிட்டர்ன் வருதுன்னு பாத்தீங்க அப்படின்னா இங்க ஒரு கனமான பொருளுக்கு கண்டுபிடிச்சாரு. சோ அதான் ஆல்பா ரே ஸ்கேட்டரிங் சொல்லுவாங்க. சோ அதை கண்டுபிடிச்ச சயின்டிஸ்ட் வந்து ரூதர்ஃபோர்டு. அணுவின் ஒட்டுமொத்த நிறையும் எங்க இருக்கு? அதோட மையத்துல தான் செறிந்திருக்கு. ஓகேங்களா? சோ இது அணுக்கரு எனப்படும், அல்லது வந்து பாத்தீங்கன்னா உட்கரு என்று அழைக்கப்படுகிறது. சரிங்களா? சோ இந்த அறிமுகம் தெளிவா புரியுதுங்களா? நாங்க ஸ்கூல் எடுத்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 2 வீக்ஸ் எடுப்போம். ஓகேங்களா? ஏன்னா பொறுமையா நடத்துவோம். சோ இப்ப நம்ம எக்ஸாம் படிக்கிறதுனால கொஞ்சம் இனிமேல் ஸ்பீடை வந்து கொஞ்சம் அதிகரிச்சுக்குவேன். அப்படியே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பாருங்க. புரியல அப்படின்னா தாராளமா கேளுங்க. கண்டிப்பா எனக்கு ஒரு ரெக்வெஸ்ட் மட்டும் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? சோ 6 மணில இருந்து நைட்டு ஒரு 10 மணி வரைக்கும் எனக்கு எந்த கால் பண்ணாதீங்க. மீதி டைம் பண்ணுங்க. ஏன்னா இந்த கால் டைம் ரெக்கார்ட் பண்ணுவேன். ஓகேங்களா? சோ கிளாஸ் ரெக்கார்ட் பண்ணுவேன். அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கால் வந்துச்சுன்னா பேசிட்டு வெளியே போயிட்டோம் அப்படின்னா ரெக்கார்டிங் மிஸ் பண்ணிடுவேன். அதனால இந்த டைம் வந்து ரெக்கார்ட் பண்றதுக்காக கொஞ்சம் எனக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏதாவது பேச அப்படின்னா பகல்ல 10 மணில இருந்து 1 மணி வரைக்கும் கால் பண்ணுங்க. ஓகேங்களா? 2 மணில இருந்து 6 மணி வரைக்கும் கால் பண்ணுங்க. கண்டிப்பா எடுப்பேன். சப்போஸ் அப்பவும் எடுக்கல அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா நான் பார்த்துட்டு எப்ப ஃப்ரீயோ அந்த டைம் கண்டிப்பா ரிப்ளை பண்ணிடுவேன். சரிங்களா? சோ தவிர்க்க முடியாத காரணம் என்ன பேசணும் அப்படின்னா தாராளமா கால் பண்ணுங்க. இந்த டைம் மட்டும் வேண்டாம். கொஞ்சம் ரெக்வெஸ்டா எடுத்துக்காங்க. இது ஒரு 70 டேஸ் மட்டும்தான். சரிங்களா? சரி, ஓகே. அடுத்தது வந்து கதிரியக்கம் என்றால் என்ன? சார் எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்க மேம். இது எந்த ஸ்டாண்டர்ட் சார்? ஓகே, 10ஆம் வகுப்பு அறிவியல் பாட புத்தகத்துல கூடிய 6வது பாடம் அணுக்கரு இயற்பியல். ஓகே, தேங்க் யூ சார். ஓகே. சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கதிரியக்கம் என்றால் என்ன? கேளுங்க மேம். சார் இந்த மாதிரி நம்ம நடத்துறீங்க சார், அதை படிச்சுட்டே போற மாதிரி தான் சார் இருக்கு. ரிவிஷன் பண்ண டைமே கிடைக்க மாட்டேது சார். அதை எப்படி சார் நாங்க கன்வெர்ட் பண்றது? கண்டிப்பா நீங்க டெய்லியுமே ஒரு 2 மணி நேரம் படிக்கிறதுக்காக நீங்க ஒதுக்கியே தான் ஆகணும். மியூட் போடுங்க, நான் வேணா சொல்றேன். ஓகேங்களா? சோ இப்ப காலையில வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க சரியா 4 மணிக்கு எந்திரிக்கணும். ஓகேங்களா? கரெக்டா எந்திரிச்சு தான் ஆகணும். 5 மணி, 6 மணி, 7 மணி. ஓகேங்களா? சோ கிட்டத்தட்ட 1, 2, 3, 4 மணி நேரம் இருக்கு. ஓகேங்களா? சோ இந்த 4 மணி நேரத்துல சமைக்கிறதுக்கு ஒண்ணு போட்டுக்கோங்க. இங்க பாருங்க 3 ஹவர்ஸ் இருக்கு.
தாராளமா காலையில 3 மணி நேரம் படிக்கலாம். சரிங்களா? சோ நீங்க வேலைக்கு போயிட்டீங்க, எங்கேயோ போயிட்டீங்க, ஓகேங்களா? திரும்ப வந்து பாத்தீங்கன்னா சாயந்தரம் மாலை வந்து பாத்தீங்க அப்படின்னா 6 மணிக்கு ரீச் ஆயிக்கீங்க. 6, 7, 8, 9, 10, ஓகேங்களா? சோ இதுல வந்து ஒரு 2 மணி நேரம் கேன்சல் பண்ணிக்கலாம். ஆன்லைன் கிளாஸ்க்காக போயிடுச்சு. மீதி வந்து பாத்தீங்கன்னா 3 ஹவர்ஸ் இருக்கு, ஓகேங்களா? சோ இந்த 6 மணி நேரம் நீங்க சரியான முறையில பயன்படுத்துறீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம்ல உங்களால 100 மார்க்குக்கு மேல எடுக்க முடியும், ஓகேங்களா? சோ இது பிளான் மட்டும் போட்டுட்டு இந்த பிளான் நீங்க எக்ஸிக்யூட் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா சக்சஸ் வராது. இவ்வளவுதான். கரெக்டா காலையில ஒரு 3 மணி நேரம், ஈவினிங் நைட் ஒரு 3 மணி நேரம், ஓகேங்களா? சோ இடையில அதாவது ஹோம்ல வந்து படிக்கிறீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இடையில ஏகப்பட்ட டைம் கிடைக்கும், ஓகேங்களா? சோ ஒரு 9 மணிக்கெல்லாம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு உட்காந்தீங்க அப்படின்னா அதுல இருந்து 1 மணி நேரம் கிடைக்கும். ஒரு 1 மணி நேரம் தூங்குறீங்க அப்படின்னா 2ல இருந்து ஒரு 4 மணி நேரம். அதுக்கப்புறம் குழந்தைங்க வந்துட்டாங்க அப்படின்னா 4ல இருந்து 6 மணி நேரம் குழந்தைங்களை பாருங்க, ஓகே? இங்க வந்து பாத்தீங்கன்னா 9, 10, 11, 12, 1 இங்க ஒரு 4 மணி நேரம் இருக்கு, இங்க ஒரு 2 மணி நேரம் இருக்கு. அவங்க பகல்லயே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 மணி நேரம் கிடைக்குது. சோ டோட்டலா ஒரு 12 மணி நேரம் படிக்கலாம், சரிங்களா? இந்த மாதிரி பிளான் போட்டு படிங்க. டைம் வந்து வேஸ்ட் பண்ணவே கூடாது, சரிங்களா மேம்? சார் ஒரு அதுல வந்து டவுட்டுங்க சார். கண்டிப்பா நீங்க 2 ஹவர்ஸ் ரிவிஷன் பண்ணிதான் ஆகணும், சரிங்களா? நீங்க 2 மணி நேரம் ரிவிஷன் சார் பண்ணிதான் மேக்ஸ்க்கு ரொம்ப டைம் எடுக்குது சார். ஃபுல் டே ஆகுது சார் ஒரு ஆகணும். ஒரு கிளாஸ் பாக்குறதுக்கு. மேக்ஸ்க்கு ரொம்ப டைம் எடுக்குது சார். நீங்க மேம் மேக்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நாங்க 2 படம் 3 படம் கம்மியா தான் கொடுத்துருக்கோம், ஓகே? நம்மள மாதிரி பிளான் யாரும் போட்டுக்க மாட்டாங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா 30 டெஸ்ட் அப்படின்னா இருக்கக்கூடிய எல்லா பாடத்தையும் அணு மாதிரி எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் மாதிரி நாங்க தனித்தனியா பிரிச்சு பிரிச்சு உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இந்த பிளான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க படிக்கணும் அப்படியே 2 படம் தான். இன்னைக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஐ திங்க் என்ன பண்ண தெரியல, 2 லெசன் தான் படிக்க போறீங்க. இந்த 2 லெசன் படிச்சீங்க அப்படின்னா ஒரு 4 கொஸ்டின் கன்ஃபார்ம் கேட்பாங்க. அது மாதிரிதான் பிரிச்சு கொடுத்துருக்கோம். நீங்க எல்லா கொஸ்டினும் ஒர்க் அவுட் பண்ணி தான் ஆகணும் மேம், சரிங்களா? கிளாஸ் போயிடலாங்களா? சார் ஆனா இப்போ ரீசெண்டா தான் சார் நெக்ஸ்ட் டெஸ்ட்ல மட்டும் தான் சார் கொஞ்சம் மேக்ஸ் கொஞ்சம் ஈஸியா இருக்கிற மாதிரியே தெரியுது. ஆனா ஃபர்ஸ்ட்ல எல்லாம் நம்பர்ஸும் சரி அல்ஜிப்ராவும் சரி ரொம்ப டஃப்பா இருந்த மாதிரி இருந்துச்சு. எப்படின்னா ஒர்க் அவுட் பண்றதுக்கே டைம் இல்லாத மாதிரியே இருந்துச்சு சார். இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் இப்போ வந்து ஷட்டில் வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கிற மாதிரி தான் சார் இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் டெஸ்ட் கொஞ்சம் மேக்ஸ் ஈஸி சார். ஓகே மேம், இப்ப நான் கிளாஸ் முடிச்சிடலாம். முடிச்சேன்னா இதுவே கிட்டத்தட்ட 2 ஹவர்ஸ் மேல ஆயிருங்க. முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த டவுட் வந்தாலும் சரி கிளாஸ் பினிஷ் பண்ணி விட்டு ஒவ்வொன்றா கேளுங்க. நான் வெயிட் பண்ணி உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்றேன், சரிங்களா? ஓகே சார். ஓகே. இந்த டைம்ல சார் கொஞ்சம் நீங்க வந்து கொஞ்சம் கைட் பண்ணுங்க சார். அதாவது வீட்ல அப்படியே இருந்துட்டு டக்குன்னு எப்படி ஒரு பதட்டம் வந்துருது. டெஸ்ட்ல எப்படி 110க்கு மேல போடவே முடியல சார். மேம் ஆக்சுவலா இந்த வாரம் சண்டே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் டைரக்டா கிளாஸ் எழுதுனாங்க டெஸ்ட். சோ எனக்கே பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமா சார் எப்படிங்க சார் அப்படின்னு கேட்டேன், ஓகேங்களா? சோ டோட்டலா எம்எஸ் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 150 மார்க் கொஸ்டின் எடுத்தாங்க. எல்லாருமே 100க்கு மேலதான் மார்க். சோ ஆமா சார் 110க்கு மேல தாண்டவே முடியல சார். எல்லாமே பார்த்து நல்லா படிக்கிறாங்க, ஓகேங்களா? சோ இப்ப படிக்கிறத நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஈஸியா நீங்க பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு மேம். அந்த கஷ்டத்தை நினைச்சு நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. நீங்க ஒரு 15 டெஸ்ட் தாண்டிங்க அப்படின்னா உங்களுக்கே ஆட்டோமேட்டிக் கான்ஃபிடன்ஸ் வரும். சார் நான் கண்டிப்பா எக்ஸாம்ல பாஸ் பண்ணுவேன் சார் அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துடும். நீங்க படிங்க, நாங்க சொல்றதை மட்டும் கேளுங்க. ரெகுலரா படிங்க, ரெகுலரா டெஸ்ட போடுங்க. நான் ஃப்ரீயா இருக்கும்போது அப்பப்ப ஏதோ ஒரு கிளாஸ் இல்ல அப்படின்னா நான் ஜென்ரலா வந்து உங்களுக்கு எப்படி படிக்கணும் அப்படிங்கிற ஐடியாவும் தரேன், ஓகேங்களா? ஓகே சார், கண்டிப்பா. கொஞ்சம் நீங்க உங்களுக்கு கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுங்க சார். ஏன்னா நாங்க வீட்ல இருந்து படிக்கிறோம், எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்ல கூட இருந்து படிக்கிறோம். கொஞ்சம் கைட் பண்ணா நல்லா இருக்கும் சார். சிலவங்க கோச்சிங் கிளாஸ் போறாங்களா, அப்போ அவங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வட்டாரம் கிடைக்கும். கொஞ்சம் அந்த மைண்ட் கொஞ்சம் நல்லா இருக்கும் சார். எங்க வீட்ல இருந்து படிச்சுட்டு கொஞ்சம் ரொம்ப டஃப்பா தான் சார் இருக்கு. சரி பாத்துக்கலாம். ஓகே, மியூட் போடுங்க. சோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கதிரியக்கம் என்றால் என்ன அப்படிங்கிற டாபிக் வந்து பார்க்க போறோம், ஓகேங்களா? சோ இது வந்து பார்த்தா இந்த லெசனோட பேசிக் கான்செப்ட். சோ கதிரியக்கத்தை வந்து முதல்ல கண்டறிஞ்ச அறிவியல் அறிஞர் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா ஹென்றி பெக்கோரல், ஓகேங்களா? சோ இவரு தான் வந்து பாத்தீங்கன்னா கதிரியக்கத்தை வந்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சார், சரிங்களா? சோ எப்ப கண்டுபிடிச்சாரு? 1896ஆம் ஆண்டு கண்டுபிடிச்சாரு. சோ அவர் எப்படி கண்டுபிடிச்சாருன்னு பாத்தீங்க அப்படின்னா சோ நம்மள மாதிரிதான், ஓகேங்களா? திங்கள் இருந்து வெள்ளி வரைக்கும் வேலை செஞ்சுட்டு சனி ஞாயிறு ஜாலியா சுத்தம் வெளியே போயிட்டாரு, ஓகேங்களா? அப்படி போகும்போது என்ன பண்ணிட்டாரு, அவர் ஆபீஸ்ல ஒரு பிலிம் போட்டோ, அந்த பிலிம் ரோலுக்கு பாத்தீங்களா அந்த ரோலை டேபிள் வச்சுட்டு போயிட்டாரு. அந்த டேபிளுக்கு பக்கத்திலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா யுரேனியத்தை வச்சுட்டு போயிட்டாரு. சோ அவர் 2 நாள் முடிச்சுட்டு மண்டே வந்து ஆபீஸ்க்கு வந்து பார்த்தாரு. அந்த பிலிம் ரோல் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பாதிச்சிருச்சு, ஒரு சேதம் அடைஞ்சிருச்சு. சோ ஏன் வந்து அந்த பிலிம் ரூம் எல்லாம் டேமேஜ் ஆச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சாரு. அவர் எப்பெல்லாம் யுரேனியமும் அந்த பிலிம் ரோலும் பக்கத்துல இருக்கோ அப்பெல்லாம் அது டேமேஜ் ஆகுது.
சோ அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சிச்சு. சோ அதெல்லாம் என்ன கண்டுபிடிச்சாரு? சோ யுரேனியம் அப்படிங்கிற பொருள் இருந்து ஒரு விதமான கதிர்வீச்சானது வெளியே வருது. வரக்கூடிய இந்த கதிர்வீச்சானது இந்த போட்டோ, அந்த பிலிம் போட்டோகிராஃபர் இருக்கு பாத்தீங்களா, ஒளிப்பட தகடு இருக்கு பாத்தீங்களா, சோ அந்த தகடை பாதிக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாரு. ஓகேங்களா? கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. கதிரியக்கத்தை முதலில் கண்டறிந்த அறிவியல் அறிஞர் யாருன்னு கேட்டாங்க அப்படின்னா ஹென்றி பெக்கோரல். ஓகேங்களா? சோ அவரு வச்ச பொருள் வந்து பாத்தீங்க அப்படின்னா யுரேனியம். இந்த ப்ராசஸ் பேர் என்ன? கதிரியக்கம். சார் ஒரு டவுட் சார். கேளுங்க சார். சார் இந்த இயர் இருக்குல்ல சார், அந்த இயரும் வந்து படிச்சுக்கணுமா சார்? கேட்க மாட்டாங்க. இல்ல நம்ம டெஸ்ட்ல ஒரு சில இடத்துல அந்த இயர் இருக்குல்ல சார், நம்ம டெஸ்ட்ல அதனால வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா எக்ஸாம்ல கேட்க மாட்டாங்க. நாங்க வந்து கேட்கறதுக்கு காரணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க அதுவும் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவ் தான் கேட்பாங்க. ஓகே சார், ஓகே சார். ஓகே, நீங்க எதுவா இருந்தாலும் சரி, பிவைபி கொஸ்டின், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்துக்காங்க. இதுக்கு முன்னாடி நடந்த எஸ்டிடி கொஸ்டின் எடுத்துக்காங்க. இந்த எஸ்டிடி கொஸ்டினை கம்பல்சரி கையில நீங்க ஜெராக்ஸ் பண்ணி வச்சிருக்கணும். இப்பயே சொல்லிட்டேங்க, ஆப்லயே போட்டிருப்போம், நீங்க ஜெராக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு டைம் படிக்கும் போது இப்படி கொஸ்டின்ஸ் இருக்கா, அது கேட்கலாம்னு சொல்லி செக் பண்ணிக்காங்க. அப்படி செக் பண்ணவே உங்க மார்க் ஆனது அதிகமாகும். நீங்க பிடிஎஃப் வச்சு படிச்சீங்க அப்படின்னா செட் ஆகாது. அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லாம் சொல்லியிருப்பேன். பேப்பர் 1 தனியா இருக்கு, பேப்பர் 2 மேத்ஸ் அண்ட் சயின்ஸ் தனியா இருக்கு, பேப்பர் 2 சோசியல் சயின்ஸ் தனியா இருக்கு. ஓகேங்களா? சோ உங்களுக்கு சப்போஸ் ரிவிஷனுக்கு வேணும் அப்படின்னா இப்ப பேசணும், நம்ம பேசிக்கலாம், ஆர்டர் பண்ணி வாங்கிக்காங்க. ஓகேங்களா சார்? இந்த நேம் என்ன ஒரு மறக்காம வச்சுக்கிற ஷார்ட்கட் ஏதாவது இருக்குமா சார்? நீங்க ஒரு பேப்பர்ல நோட் பண்ணி திரும்ப பார்க்கணும் மேம். எகைன் நீங்க பார்த்தா மட்டும்தான் அது கண்டிப்பா மெமரி ஆகும் மேம். நீங்க மறக்கும் அப்படின்னு என்ன நெகட்டிவா மட்டும் நினைக்காதீங்க. ஓகேங்களா? சோ பாசிட்டிவா மட்டும் நினைங்க. ஓகேங்களா? அப்பதான் வந்து சக்சஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? சரி, ஓகே, அடுத்த டாபிக் போயிடலாம். சோ அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 2 இயர்ஸ் லேட்டர், 2 ஆண்டுக்கு பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னா போலாந்து நாட்டுல கூடிய ஒரு சயின்டிஸ்ட் யாரு எல்லாருக்குமே தெரியும், மேரி கியூரி. அவருடைய ஹஸ்பண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பியரி கியூரி. சோ அவங்க ரெண்டும் என்ன பண்ணாங்க, பீச் பிளான்ட் அப்படிங்கிற ஒரு கருப்பு நிற கதிரியக்க கனிமத்துல இருந்து ஒரு கதிரியக்க வருவது வந்து கண்டறிஞ்சாங்க. ஓகேங்களா? சோ அது வந்து பாத்தீங்க அப்படின்னா யுரேனியம் தாதுவோட கொஞ்சம் ஒத்து போச்சு அப்படின்னா சோ அது மேபி யுரேனியமா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்து விட்டுட்டாங்க. சோ அதே ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அது வந்து என்னென்ன பண்ணாங்க, ரேடியம் தான் அதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க. ஓகேங்களா? சோ இந்த கொஸ்டின் முக்கியமானது. சோ ரேடியத்தை கண்டுபிடிச்சு வந்து யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா இவங்க தான். யாரு? மேரி கியூரி, பியரி கியூரி. சரிங்களா? ஓகே. சோ அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா கதிரியக்கத்தை வரையறை அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. சோ கதிரியக்கம் அப்படின்னு என்ன பாத்தீங்க அப்படின்னா சில தனிமங்களின் உட்கருக்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிலையற்றவையா இருக்கும். சோ நிலையற்றவை அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு அன்ஸ்டேபிள் ஸ்டேட்ல இருக்கும். ஓகேங்களா? சோ இந்த உட்கருக்கள் சிதைவடைந்து சற்று அதிக நிலைப்புத்தன்மையுடைய ஒரு பொருளா மாறுது அப்படின்னா அதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கதிரியக்கம் என்று அழைக்கப்படுகிறது. இது கேட்பாங்க. கதிரியக்கம் அப்படின்னா என்ன அப்படின்னா பாத்தீங்க அப்படின்னா ஒண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும், ஒரு அன்ஸ்டேபிள் ஸ்டேட்ல இருக்கும். அது ஒரு பொருளை வெளியே விட்டுருச்சு அப்படின்னா அது நமக்கு என்ன வரும், ஸ்டேபிள் ஸ்டேட்டுக்கு வந்து போயிடும். ஓகேங்களா? இப்ப ஒரு குழந்தை இருக்கு, அழுதுகிட்டே இருக்கு. ஓகேங்களா? அதுதான் அன்ஸ்டேபிள் ஸ்டேட்னு சொல்லுவோம். அதுக்கு நம்ம ஏதோ ஒரு பொருளை வாங்கி தரோம் அப்படின்னா அது நமக்கு என்ன சந்தோஷமா இருக்கும் பாத்தீங்களா, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேபிள் ஸ்டேட். ஓகேங்களா? ஒரு பொருளானது அன்ஸ்டேபிள் ஸ்டேட்ல இருந்து ஒரு ஏதாவது இழந்துட்டு ஒரு ஸ்டேபிள் ஸ்டேட்டுக்கு வரக்கூடிய ப்ராசஸ் தான் என்னன்னு சொல்லுவாங்க, கதிரியக்கம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த நிகழ்வுகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன வரும், ஆல்பா, பீட்டா, காமா. ஓகேங்களா? சோ இங்க வந்து வெளியே வரும்போது பாத்தீங்கன்னா அந்த பொது போல கதிர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெளிவிடும் அப்படின்னு சொல்லாங்க. இந்த ப்ராசஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா கதிரியக்கம். ஓகேங்களா? சோ இந்நிகழ்விற்கு உட்படும் தனிமங்கள் அனைத்தும் என்னன்னு சொல்றாங்க, கதிரியக்க தனிமங்கள் என்று அழைக்கப்படுகிறது. சரிங்களா? புரியுதுங்களா? ஓகே. சோ அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இயற்கை கதிரியக்கம் என்றால் என்ன, செயற்கை கதிரியக்கம் என்றால் என்ன. ஓகேங்களா? ஒரே லைன்ல முடிச்சிடலாம். சோ ஆட்டோமேட்டிக்கா அதுவே கதிரியக்க பொருட்கள், அதாவது ஆல்பா, பீட்டா, காமா அப்படிங்கிற பொருளை அதுவே வெளியிட்டுச்சு அப்படின்னா அது வந்து இயற்கை கதிரியக்கம். ஓகேங்களா? சோ ஒரு பையன் நல்லாவே படிச்சா அப்படின்னா அது என்ன சொல்லலாம், சோ குட் பைன்னு சொல்லுவான். ஓகேங்களா? சோ படிக்கவே மாட்டேங்கிறான் அப்படின்னா போட்டு மிதிக்கிறோம். ஓகேங்களா? சோ மிதிக்கிறது மூலமா அவன் நல்லா படிக்கிறான் அப்படின்னா அதுதான் என்ன சொல்றாங்க, செயற்கை கதிரியக்கம். அதாவது கதிரியக்கத்திற்கு உட்படாத பொருட்களை கதிரியக்கத்திற்கு உட்படக்கூடிய பொருளாக மாற்றக்கூடிய ப்ராசஸ் தான் என்ன சொல்லுவாங்க, செயற்கை கதிரியக்கம் என்று அழைக்கப்படுகிறது. புரியுதுங்களா? சோ அதுக்கு இன்னொரு பேர் வச்சிருக்காங்க, என்ன வச்சிருக்காங்க, தூண்டப்பட்ட கதிரியக்கம். சோ அதுக்கு இன்னொரு பேர் என்ன பேருங்க, தூண்டப்பட்ட கதிரியக்கம். ஓகேங்களா? சோ மேல ஒரு பாயிண்ட்ஸ் கொடுத்திருப்பாங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? சோ அணு எண் 82 விட அதிகமாக உள்ள தனிமங்கள் தன்னிச்சையாக கதிரியக்கத்தை வெளிப்படும் திறன் பெற்றவை. எக்ஸாம்பிள் யுரேனியம்,
ரேடியம். ஓகே, 2 மட்டும் நோட் பண்ணிக்காங்க. இன்னும் பிற இருக்குன்னு சொல்லிருக்காங்க. புக்கை தாண்டி கொஸ்டின்ஸ் கேட்க மாட்டாங்க. சோ யுரேனியம் மற்றும் ரேடியம். அணு எண் 82 தாண்டுச்சு அப்படின்னாவே அது கதிரியக்கத்திற்கு உட்படும். அதே மாதிரி அணு எண் வந்து பாத்தீங்க அப்படின்னா 82க்கு குறைவா இருக்கக்கூடிய 2 பொருள் இருக்கு. சோ அந்த பொருள் என்ன பாத்தீங்க அப்படின்னா டெக்னீட்டியம் மற்றும் புரோமித்தியம். ஓகேங்களா? சோ இதே நோட் பண்ணி வச்சுக்காங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கதிரியக்கத்திற்கு உட்படக்கூடியது. ஓகேங்களா? இதோட அணு எண் 43 மற்றும் அணு எண் என்னது 61. இது வந்து 43, இது வந்து பாத்தீங்க அப்படின்னா 61. சரிங்களா? சோ அட்டாமிக் நம்பர் 82 தாண்டிச்சு அப்படின்னாவே அது ஆட்டோமேட்டிக்கா ஆல்பா பீட்டா காமா அப்படிங்கிற ஒரு ரேஸ் வந்து எமிட் பண்ணும். சோ அந்த ப்ராசஸ் பேரு தான் கதிரியக்கம். சோ 82க்கு கீழே இருக்கக்கூடிய 2 பொருள் வந்து பாத்தீங்க அப்படின்னா கதிரியக்கத்தை வெளியிடும். அந்த அணு எண் வந்து 43, அதுக்கப்புறம் 61. சரிங்களா? சோ இதுவரையும் கண்டுபிடிச்ச கதிரியக்க பொருட்கள் வந்து எத்தனைன்னு பாத்தீங்க அப்படின்னா 29 பொருட்கள் வந்து பாத்தீங்கன்னா பூமியில கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த கொஸ்டின் கண்டிப்பா இந்த வருஷம் கேட்பான். நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே, புரியுதுங்களா? சோ செயற்கை கதிரியக்கம் அப்படின்னா பார்த்துட்டோம். இதை நீங்களே படிச்சுக்காங்க. இதை கண்டுபிடிச்ச சயின்டிஸ்ட் வந்து 1934ல ஐரின் கியூரி மற்றும் எஃப் ஜோலியட். ஓகே, இவங்க 2 தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா செயற்கை கதிரியக்கத்தை வந்து கண்டுபிடிச்சாங்க. ஓகேங்களா? சோ இங்க 2 பாயிண்ட்ஸ் கொடுத்திருப்பான். செயற்கை கதிரியக்கத்தை தூண்ட பயன்படும் துகள். ஓகேங்களா? சொன்ன மாதிரி ஒரு பையன் படிக்க மாட்டான், அவனை என்ன பண்றோம் குச்சி வச்சு அடிக்கிறோமா? சோ அதே மாரிதான் செயற்கை கதிரியக்கத்தை தூண்ட பயன்படும் பொருள் வந்து பாத்தீங்க அப்படின்னா துகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா எரித்துகள் அல்லது வந்து எரிபொருள் என்றும் சிதைவிற்கு பிறகு உருவாகும் துகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா விடுதுகள். இங்க எப்படி ஆல்பா பீட்டா காமா சொன்ன பாத்தீங்களா? சோ அதுக்கப்புறம் வரக்கூடிய துகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா விடுதுகள் என்றும் பெயரிடப்பட்டுள்ளது. ஓகேங்களா? எரிதுகள் நிலையற்ற தாய் உட்கருவின் மோதும் போது தன்னிச்சையாக விடுதுகளை வெளியிடுகிறது. அதாவது பாத்தீங்கன்னா இதுதான் தாய். ஓகேங்களா? சோ வெளிவரதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சேன்னு சொல்லுவாங்க. ஒரு டயக்ராம் கொடுத்துருப்பாங்க. அந்த டயக்ராம் பார்த்தா உங்களுக்கு ஈஸியா புரியும். பாருங்க, இதாங்க. அடுத்த பேஜ்ல இருக்கும். 78. இதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா தாய். இந்த தாயில இருந்து புறக்கூடியதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சே. இதை வந்து பச்சு மோது பாத்தீங்க அதுதான் வந்து எரித்துகள். ஓகேங்களா? அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ரொம்ப ஈஸி தான். கதை மாதிரி படிச்சீங்க அப்படின்னா ஈஸியா புரியும். ஒரு பேஜ்ல அதையும் முடிச்சிடணும். ஓகேங்களா? ஓகே, அடுத்தது என்ன இருக்கு? இயற்கை கதிரியக்கம் பார்த்துட்டோம், செயற்கை கதிரியக்கம் பார்த்துட்டோம், அதோட எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம். செயற்கை கதிரியத்தை கண்டுபிடிச்ச சயின்டிஸ்ட் வந்து யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா ஐரின் கியூரி, அதுக்கப்புறம் ஜோலியட் கியூரி. ஓகேங்களா? சோ அதுக்கு அடுத்த டாபிக் வந்து பாத்தீங்க அப்படின்னா வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் இயற்கை கதிரியக்கம் செயற்கை கதிரியக்கம் ரெண்டுக்குள்ள வேறுபாடு என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஓகேங்களா? இது அணுக்கருவின் தன்னிச்சையான நிகழ்வு. ஒரு பையன் நல்லா படிக்கிறான் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா படிப்பான். ஓகேங்களா? தன்னிச்சையான நிகழ்வு. இது அணுக்கருவின் என்னது தூண்டப்பட்ட நிகழ்வு என்று அழைக்கப்படுகிறது. இதுல ஆல்பா பீட்டா காமா அப்படிங்கிற கதிர்கள் வந்து உமிழப்படும், அதாவது வெளியிடப்படும். பெரும்பாலும் அடிப்படை துகள்களான நியூட்ரான், பாசிட்ரான் போன்ற துகள்கள் வந்து வெளியிடப்படும். ஓகேங்களா? சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தன்னிச்சையான நிகழ்வு. சேம் பாயிண்ட் ரிப்பீட் ஆகுது. இது தூண்டப்பட்ட நிகழ்வு. இது பொதுவா 82 விட அதிகமான அணு எண் கொண்ட தனிமங்கள் நடைபெறும். இது பொதுவாக 82 விட குறைவான அணு எண் கொண்ட தனிமங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நடைபெறும். இதை வந்து பாத்தீங்கன்னா கட்டுப்படுத்த முடியாது. இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா கட்டுப்படுத்த முடியும். ஓகேங்களா? சோ இயற்கையான கதிரியக்கம் வந்து சார் இதுல 83 இருக்குங்க சார். ஆமா மேம், மாது சொல்லிட்டா 82ஐ விட அதிகமான தனிமம்னு முன்னாடி பேஜ்ல இருந்தது. ஓகே, ஒன்னும் பிரச்சனை இல்லை. 83 தான். ஓகேங்களா? இவ்வளவு அக்யூரேட்லாம் क्वेश्चंस கேட்கவே மாட்டான். எங்க இருக்கு 83? இங்க 82 இருக்குங்களா? சோ 82 டிஃபரன்ஸ்ல 83ன்னு இருக்குங்க சார். இதுல முன்னாடி வந்து 80. எப்பவுமே கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி क्वेश्चंस வந்து கேட்கவே மாட்டான். ஓகேங்களா? சோ அங்க வந்து 82 கொடுத்திருக்கான், இங்க 83 கொடுத்திருக்கான். ஓகேங்களா? சோ 82 விட அதிகமானதான் நான் வச்சுக்கிற புக்ல 82 தான் சார் வருதுங்க சார். வேறுபாடு என்னோடைய புக்லயும் 82 சார். ஓகே, மாத்திக்கங்க. ஓகேங்களா? சோ அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா கரெக்ஷன் அப்டேட் பண்ணிருப்போம். ஓகேங்களா? சோ அப்படின்னா பழைய புக் வச்சிருந்தீங்க அப்படின்னா அடிச்சடி 82 போட்டுக்காங்க. புது புக்ல பாரு மாத்திட்டாங்க பாத்தீங்களா? ஒரே மாதிரி கொடுத்துட்டோம். ஓகேங்களா? ஓகே, இதனை வந்து பாத்தீங்கன்னா கட்டுப்படுத்த முடியாது. ஓகேங்களா? இதை வந்து பாத்தீங்கன்னா கட்டுப்படுத்த முடியும். சோ புரியுதுங்களா? இயற்கை கதிரியக்கம் செயற்கை கதிரியக்கம் இதுவரை கண்டுபிடிச்ச இயற்கை கதிரியக்கம் வந்து எத்தனை அப்படின்னா 29. நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே, அதுக்கு அடுத்த டாபிக் வந்து பாத்தீங்க அப்படின்னா சோ இங்க எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பான். இது மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருவான். ஓகேங்களா? கொடுத்துட்டு இதை பார்த்து நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது.
இப்ப பிஇ 4 9 இருக்கு. ஓகே, இது ஹெமிஸ்டர் நடத்திருப்பாரு. பிஇ அப்படின்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா தனிமத்தோட பெயரு, 4 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அணு எண், எலக்ட்ரானோட எண்ணிக்கை அல்லது புரோட்டானோட எண்ணிக்கைன்னு சொல்லுவோம். சோ மேல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அணுவோட திரையன். இது நீங்க படிக்க தெரியும். சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஹீலியத்தை வச்சு, ஹீலியம் மீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆல்பா, இதை வச்சு நீங்க அட்டாக் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா C6-13 மாறுது. மேல இருக்கக்கூடிய ஸ்டார் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நிலையற்ற ஸ்டேஜ். ஓகேதா, நிலைப்பு தன்மையற்றதுன்னு போட்டிருப்பாங்க. சோ அது அங்கிருந்து பாத்தீங்க அப்படின்னா நியூட்ரான் அப்படிங்கிற ஒரு துகளை வெளியிட்டது என்ன மாறுது, கார்பன் 6 மாறிடுச்சு. ஓகேங்களா, சோ இதுதான் ஈக்குவேஷன். இது மாதிரி ஈக்குவேஷன் கொடுத்துட்டு இந்த நியூட்ரானை தூக்கிட்டு இங்க எக்ஸ்ன்னு கொடுத்துருவான். எக்ஸ் என்ற இடத்தில் வரக்கூடிய ஓகே துகள் வந்து என்னன்னு சொல்லி கொஸ்டின்ஸ் கேட்பான். கண்டிப்பா இது மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பா கேட்பான். நோட் பண்ணி படிச்சாங்க. சோ கேட்டாங்க அப்படின்னா நீங்க அதாவது இது 2 நமக்கு என்ன 6, சோ 6 இருந்துச்சு. மேல 9 அன்னைக்கு 13, அன்னைக்கு என்ன இருக்கு 12 தான் இருக்கு. சோ அப்படின்னா மேல 1 வரும். சோ அப்படின்னா அது வந்து நியூட்ரான் சொல்லி நீங்க கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். நீங்க படிக்க உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். புரியுதுங்களா? ஓகே, சோ மைக் மியூட் போடுங்க. சோ வந்து மயிரே வரும். இப்பதான் அது கீழே வந்துட்டேன். ஓகே, புரியுதுங்களா? டவுட்னா கேட்கலாம், இல்ல அடுத்த செக்ஷன் போலாம். சார் சொல்லுங்க மேம். ஒருத்தங்க உங்களை ரொம்ப நேரமா சார் சார்னு கூப்பிடுறாங்க, ஆனா அவங்களோட வாய்ஸ் ரொம்ப லோவா இருக்கு. என்னன்னு மட்டும் சார் கேளுங்க. சார் கேக்குதுங்களா? சார் கேக்குதுங்க சார். மேம் கொஞ்சம் வேகமா பேசுங்க மேம். சைக்காலஜி கிளாஸ் ஓடிட்டு இருக்குங்க சார். இது ரெக்கார்டிங் தானே சார்? மேம் சைக்காலஜி கிளாஸ் ரெக்கார்டிங் கிடையாது. இந்த கிளாஸ் மட்டும் தான் ரெக்கார்டிங். ஓகேங்க சார். அப்ப அதை அட்டெண்ட் பண்ணிட்டு இந்த கிளாஸ் முடிச்சு பண்ணிக்கிட்டீங்களா? ஓகே ஓகே மேம், இந்த கிளாஸ் ரெக்கார்டிங், அந்த கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெக்கார்டிங் கிடையாதுங்க. ஓகேங்க சார். ஓகே, வேற ஒரு டவுட்டும் கேட்கலாங்க. சோ இது வரைக்கும் நடந்து புரியுதுங்களா? ஒரு டைம் அப்படியே யோசிச்சு பாருங்க. சைக்காலஜி கிளாஸ் வந்து பெய்ட் கிளாஸ்ங்களா சார்? சார் இப்ப சைக்காலஜி கிளாஸ் போறோம்னா எப்படிங்க சார் போணும்? மேம் அப்படியே மேம் ஆக்சுவலா சைக்காலஜி கிளாஸ்ல ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் பேப்பர் 1 அவங்க மட்டும் தான் அட்டெண்ட் பண்ண முடியும் மேம். தனியா வாட்ஸ்அப் குரூப் ஒன்று இருக்கும். அந்த குரூப்ல வந்து பாத்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாங்க. ஓகேங்க சார். இந்த குரூப்ல லிங்க் இருக்காங்க சார்? இதுல வராது மேம். பேப்பர் 1 தாங்க சார், நானும் அதான் கேட்டேங்க சார். இல்ல பேப்பர் 1 டெஸ்ட் பை ஸ்டூடெண்ட்ஸ் வராது. தனியா சைக்காலஜி சேர்ந்தாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு மட்டும் வரும். ஓகேங்களா? ஓகே. ஒரு 2 சார் பேப்பர் 2க்கு எனக்கு வராங்க சார். பேப்பர் 2க்கு சைக்காலஜி ஜாயின் பண்ணிருக்கீங்களா? சைக்காலஜி செப்பரேட்டா ஜாயின் பண்ணணுமா சார்? ஆமா, செப்பரேட்டா ஜாயின் பண்ணுங்க மேம். அது எப்படிங்க சார், ஃபீஸா இல்ல எப்படி? மேம் அது நாளை ஜாயின் பண்ணவங்க வந்து நாளைக்கு காலையில 10 மணிக்கு என்ன கூப்பிடுங்க. நான் பேசிக்கலாம். டவுட் இருந்தா 10 மணிக்கு கூப்பிடுங்க. சரி ஓகே, அடுத்த டாபிக் போலாமா? சோ இது வரைக்கும் பார்த்த டாபிக் எல்லாம் புரியுது சார். சார் சொல்லுங்க சார். சார் அந்த இங்கிலீஷ் கிளாஸ், அது மேக்ஸ் கிளாஸ் சில கிளாஸ்லாம் அட்டெண்ட் பண்ணல சார். அதெல்லாம் எப்படி சார்? எல்லாமே சவுண்ட் வர மாட்டேங்குது மேம். சவுண்ட் அதிகமா தான் பேசுறேன். சவுண்ட் கேட்கல சார். நீங்க மேம் சவுண்ட் நல்லா தான் கேக்குது மேம். கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. நெட்வொர்க் கொஞ்சம் இஷ்யூவா இருக்கும். இன்னொன்னு சொல்றேன் பாருங்க, இந்த 2 மாசத்துக்கு மட்டும் ஓகே எக்ஸாம் முடிய வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஏர்டெல் யூஸ் பண்ணாலும் சரி, ஜியோ யூஸ் பண்ணாலும் சரி, பிஎஸ்எல் யூஸ் பண்ணாலும் சரி, எந்த நெட்வொர்க்கா இருந்தாலும் சரி, ஓகேங்களா? சோ ஆட் ஆன் பேக்னு சொல்லி ஒன்று இருக்கும். ஆட் ஆன் பேக் அப்படின்னா நீங்க 1 GB யூஸ் பண்றீங்க அப்படின்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்காங்க. நீங்க 1.5 யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்காங்க. 2 GB அப்படின்னா சரி, நீங்க இன்க்ரீஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்க. ஏன்னா அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10. இதை நோட் பண்ணி வச்சுக்காங்க. ஓகேங்களா? எல்லாரும் 2 வந்து போட்டுச்சுங்க. சொல்லுங்க மேம். சார் இது சைக்காலஜி கிளாஸ் எப்படிங்க சார் போகணும்? நான் பேப்பர் 1ங்க சார். மேம் சைக்காலஜி தனியா வாட்ஸ்அப் குரூப் இருப்பீங்களே? சைக்காலஜிக்குன்னு தனியா இல்லைங்க சார். நீங்க டெட் பேப்பர் 1 தான் சார் குரூப் இருக்கு. மேம் ஒரே நிமிஷம். நீங்க சைக்கிள் எவ்வளவு அமௌண்ட் பே பண்ணீங்க சொல்லுங்க சார். பேப்பர் 1 2500 ரூபாங்க சார். ஓகே, அப்புறம் மேம் அவ்வளவு, அது மட்டும் தானங்க சார்? மேம் இந்த அமௌண்ட்டுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன்லி டெஸ்ட் பேட்ச் இப்ப நடக்கிற கிளாஸ் மட்டும் தான் மேம். சைக்காலஜி செப்பரேட்டா வேணும் அப்படின்னா பேப்பர் 1 வந்து பாத்தீங்கன்னா 1000 ரூபாய். பேப்பர் 2 வந்து பாத்தீங்க அப்படின்னா கிளாஸ் சேர்த்து 2000 ரூபாய். இது வந்து பாத்தீங்கன்னா 2500 ரூபாங்க மேம். ஓகேங்களா? மெட்டீரியல் மட்டும் வேணும் அப்படின்னா 1000 ரூபாய். இது வந்து மெட்டீரியல் மட்டும் சைக்காலஜி வேணும் அப்படின்னா 1500 ரூபாய். ஸோ சப்போஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா 9952563892. ஓகேங்களா? என்னோட நம்பருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜிபே பண்ணிட்டு உங்க அட்ரஸ் அனுப்புனீங்க அப்படின்னா 2 or 3 டேஸ்க்குள்ள வந்துடும். ஓகேங்களா? ஸோ கிளாஸ் வேணும் அப்படின்னா இந்த அமௌண்ட், மெட்டீரியல் வேணும்னா இந்த அமௌண்ட். ஓகேங்களா? ஓகேங்க சார்.
ஓகே. சோ நெக்ஸ்ட் போயிடலாம். ஓகேங்களா? சோ மைக்கை மியூட் பண்ணிக்கோங்க. சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கதிரியக்கத்தின் அலகு. சோ கதிரியக்கத்தின் அலகு இங்க ஒரு 4 கொடுத்திருப்பாங்க. சோ அந்த 4ஐயும் கரெக்டா நோட் பண்ணி படிங்க. ஈஸியா மார்க் வாங்கிடலாம். ஓகேங்களா? சோ கியூரி அது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அறிவியல் அறிஞர். ஓகேங்களா? ரூதர்ஃபோர்ட் இவரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அறிவியல் அறிஞர். அதுக்கப்புறம் பெக்கோரல் இவரும் ஒரு அறிவியல் அறிஞர். ரான்சன் இவரு எக்ஸ்பிளைன் கண்டுபிடிச்சார், இவரு ஒரு அறிவியல் அறிஞர். ஓகேங்களா? சோ 4 இது கொடுத்திருப்பாங்க. 4 இதுக்கு ஒரு சின்னதா இந்த இடத்துல ஒரு குட்டியா ஒரு டேபிள் மட்டும் போட்டுக்கோங்க. ஒரு டேபிள் மட்டும் போட்டு நான் சொல்லக்கூடியதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சோ 1 2 3 4னு போட்டுக்கோங்க. இங்க வந்து நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் நோட் பண்ணிச்சுக்கோங்க. ஓகேங்களா? சோ பாருங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது கதிரியக்கத்தின் தொன்மையான அலகாகும். நோட் பண்ணிக்கோங்க. சோ கதிரியக்கத்தின் தொன்மையான அலகு அப்படின்னா 7 மாசம் 10th ஸ்டாண்டர்ட் 6வது லெசன். இது கதிரியக்க பொருளிலிருந்து ஒரு வினாடியில் ஒரு செகண்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 3.7 × 10⁻10 என்ற அளவில் சிதைவுகள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது வந்து என்னன்னு சொல்லுவோம், கியூரி. ஓகேங்களா? நோட் பண்ணிக்கோங்க. கியூரி அப்படின்னா என்னது? 3.7 × 10⁻10 சிதைவுகளை வந்து ஒரு வினாடியில கொடுக்கணும். ஓகேங்களா? சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா தோராயமாக 1 கிராம் ரேடியத்துக்கு வந்து ஈக்குவலா இருக்கும். இதை பார்த்து கன்ஃபியூஸ் செய்றாங்க. இது ரேடியத்தோட அணு எண். ஓகேங்களா? இது வந்து 1 கிராம் ரேடியத்தின் ஏற்படுத்தும் சிதைவிற்கு வந்து நமக்கு என்னவா இருக்கும், சமமாக இருக்கும். கியூரி புரிஞ்சுச்சுங்களா? ஒரு செகண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 3.7 × 10⁻10. ஓகேங்களா? அளவுகளை சிதைவுகள் என்னது, ஆல்பா பீட்டா காமா அப்படிங்கிற ரேடியேஷன் வந்து வெளியிடுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் கியூரி. ஓகேங்களா? சில பேர் மேம் ஒரே செகண்ட் நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா வெளியே போயிட்டு உள்ள வாங்க, கண்டிப்பா ஸ்கிரீன் தெரியும். ஓகே. அடுத்தது வந்து பாத்தீங்க கியூரி புரிஞ்சிருச்சா? சோ அதுக்கு அடுத்து பாருங்க ரூதர்ஃபோர்ட். ஓகேங்களா? சோ ஷார்ட்டா ஆர்டின்னு கொடுத்திருக்காங்க. இது கதிரியக்கத்தின் ஒரு மற்றொரு அலகாகும். ஓகேங்களா? கதிரியக்க பொருளானது இப்போ ஒரு பையன் இருக்கான், அவெல்லாம் பார்த்து சில வேலை இருப்பான், வாயை திறந்தா பொய்யே தான் பேசுவான். ஓகேங்களா? இன்கேஸ் ஒரு செகண்டுக்கு வந்து இவ்வளவு பொய் பேசணும் அப்படின்னா அவன் வந்து கியூரியில பேசணும் அர்த்தம். ஓகேங்களா? ஒரு செகண்டுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இவ்வளவு பொய் பேசுறோம் அப்படின்னா இது என்னன்னு சொல்லலாம், ரூதர்ஃபோர்டுங்களா 10⁻6 அப்படி கூட ஷார்ட் கட்டா வச்சுக்காங்க. நீங்க படிக்கும் போது ஏதாவது ஒரு கூட லிங்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியா மெமரி போகும். ஓகேங்களா? 10⁻10 அப்படின்னா அது கியூரி, 10⁻6 அப்படின்னா என்ன சொல்லுவோம், ரூதர்ஃபோர்ட். அவ்வளவுதான். புரிஞ்சுங்களா? ஓகே. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா தேர்ட் பாயிண்ட் இங்க நோட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் படிச்சிட்டீங்க அப்படின்னா இங்க நோட் பண்ணிக்கணும். ஆர்டி அப்படின்னா ரூதர்ஃபோர்ட். ஓகேங்களா? சும்மா வளவெல்லாம் தெரியா படிக்கூடாது. இந்த பேஜ் எடுத்து ரிவிஷன் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு வச்சுக்கா, நீங்க ஒரு 3 ரிவிஷன் போயிருங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒரு டைம் படிக்கிறீங்க, அதுக்கப்புறம் ரிவிஷன் 2 ரிவிஷன் 3 3 ரிவிஷன் வந்து பாத்தீங்கன்னா வேகம் போகணும். ஃபர்ஸ்ட் படிக்கும்போது லைனா படிக்கணும். செகண்ட் படிக்கும்போது எதெல்லாம் ஹைலைட் பண்ணீங்களோ எதெல்லாம் மார்க் பண்ணீங்களோ அப்படிதான் படிக்கணும். அப்பதான் நம்ம டைம் வந்து மிச்சம் பண்ணும். தேர்ட் ரிவிஷனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல இருந்து ஃபில்டர் பண்ணி மெயின் பாயிண்ட்ஸ் மட்டும் ஒரே ஒரு பேஜ் சொன்ன பார்த்தீங்கன்னா A4 ஷீட்ல படிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பெக்கோரல். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பெக்கோரல், இதுதான் முக்கியமானது. ஓகேங்களா? கதிரியக்கத்தின் பன்னாட்டு SI அலகு தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெக்கோரல். ஒரே ஒரு கொஸ்டின் கேட்பான், கதிரியக்கத்தின் பன்னாட்டு அலகு வந்து என்ன? ஆப்ஷன் ஏ வந்து கியூரி, ஆப்ஷன் பி வந்து ரூதர்ஃபோர்ட், ஆப்ஷன் சி வந்து பெக்கோரல், ஆப்ஷன் டி வந்து ரான்சன். சோ அங்க போய் ஐயோ எது வரும் அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க. பன்னாட்டு அலகு SI யூனிட் அப்படின்னு என்ன பாத்தீங்க அப்படின்னா பெக்கோரல். புரியுதுங்களா? இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வினாடியில் வெளியிடப்படும் கதிரியக்க சிதைவின் அளவாகும். ஓகேங்களா? சோ பெக்கோரல் அப்படின்னா ஒரு செகண்டுக்கு வந்து எவ்வளவு கதிரியக்கத்தை வந்து வெளியிடுதோ அதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, பெக்கோரல் என்று அழைக்கப்படுகிறது. சரிங்களா? சோ அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் ரான்சன். ஓகேங்களா? ரான்சன் என்பது காமா மற்றும் எக்ஸ் கதிர்கள் வெளியிடப்படும் கதிரியக்கத்தின் மற்றொரு அளவாகும். ஓகேங்களா? ஒரு ரான்சன் என்பது நிலையான அழுத்தம், அதாவது கான்ஸ்டன்ட் பிரஷரு, கான்ஸ்டன்ட் வெப்பநிலையில மற்றும் ஈரப்பத நிலையில வந்து பாத்தீங்க அப்படின்னா 1 கிலோகிராம் காற்றில் கதிரியக்க பொருளானது 2.58 பவர் வந்து 10⁻⁴ கூலும் மின்னூட்டத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா உருவாகும். ஓகேங்களா? 1 கிலோகிராம் இருக்கு, ஒரு கதிரியக்க பொருள் இருக்கு அப்படின்னா யுரேனியம் இருக்கு அப்படின்னா அந்த யுரேனியம் வந்து பாத்தீங்க அப்படின்னா காற்றுல வந்து 2.58 × 10⁻⁴ கூலும் மின்னூட்டத்தை வந்து உருவாக்குச்சு அப்படின்னா அது என்னன்னு சொல்லுவாங்க, ரான்சன் என்று அழைக்கப்படுகிறது. ஓகேங்களா? காமா அல்லது எக்ஸ் கதிர். ஓகேங்களா? இது நோட் பண்ணிட்டீங்களா?
காமா மற்றும் எக்ஸ் கதிர் வெளியிடக்கூடிய கதிரியக்கத்தின் அளவு தான் வந்து பாத்தீங்கன்னா ராஞ்சன். அப்படி வெளியிடக்கூடிய கதிரியக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவ்வளவு மின்னோட்டத்தை வந்து வெளியிடுச்சு அப்படின்னா ராஞ்சன். ஓகேங்களா? ஸோ ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ஸோ என்னென்ன இருக்கு, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கியூரி அப்படின்னா 3.7 × 10⁻10, பெக்கரோல் அப்படின்னா 10⁻10. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சாரி ரூதர்ஃபோர்ட் தான் இது. பெக்கரோல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிதைவு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு கொடுத்துருப்பாங்க, 2.58 × 10⁻⁻4 கூலும் மின்னோட்டத்தை வந்து வெளியே உருவாகுச்சு அப்படின்னா அது என்னன்னு சொல்லுவாங்க, ராஞ்சுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? புரியுதுங்களா? ஓகே, கிளாஸ் ரெக்கார்ட் ஆகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, அடுத்த டாபிக் போலாங்களா? சோ ஆல்பா, பீட்டா மற்றும் காமா கதிர்கள். ஓகேங்களா? சோ ஆல்பா கதிர் அப்படின்னா என்ன, பீட்டா கதிர் அப்படின்னா என்ன, காமா கதிர்கள் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத வந்து பார்க்க போறோம். சோ இது வரைக்கும் நடந்தது எல்லாமே தெளிவா புரியுதுங்களா? நான் கிளாஸ் எடுப்பேன். சோ நியூட்ரானை கண்டுபிடிச்ச அறிவியலர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டா கிளாஸ்ல இருக்கிற எல்லாரும் கை தூக்குவோம். எலக்ட்ரானை கண்டுபிடிச்சது யாரான்னு கேட்டா கிளாஸ்ல இருக்கிற எல்லாரும் கை தூக்குவோம். அணுவை கண்டுபிடிச்சது யாரான்னு கேட்டா கிளாஸ்ல எல்லாருமே கை தூக்குவோம். எனக்கு அப்பவே தெரியும் படிக்காதவன் யாரு படிக்கிறவன் யாருன்னு சொல்லிட்டு. டேய் முரளி, தனியா கூப்பிட்டு கேட்டா திருதுன்னு முடிப்பான். சோ கூட்டத்துல வந்து கை தூக்கணும் அப்படின்னா நம்மளுக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லி நடிச்சுக்கோங்க சாரு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா ஃபில்டர் பண்ணி கரெக்டா கேட்ச் பண்ணிடலாம். ஓகேங்களா? சோ அது மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா கிளாஸ கரெக்டா கவனிக்கணும், கரெக்டா சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸ் வந்து கேட்ச் பண்ணிக்கணும். சிம்பிளான கொஸ்டின் தான் எக்ஸாம் வந்து கேட்பான். ஓகேங்களா? சோ புரியல அப்படின்னா தாராளமா நீங்க கேட்கலாம். புரிஞ்சு அப்படின்னா நீங்க தம்ஸ் அப் மட்டும் போட்டா போதும், நான் பாத்துக்கேன். சரிங்களா? சோ புரியுது எல்லாத்துக்கும்? இந்த டாபிக் ஸ்கிரீன் கொஞ்சம் தெரியலங்க சார். ஸ்கிரீன் தெரியலங்க சார். இன் கேஸ் ஸ்கிரீன் தெரியல அப்படின்னா நீங்க அப்படியே மீட்டிங்ல இருந்து வெளியே போயிட்டு திரும்ப உள்ள வாங்க. ஓகே, திரும்ப உள்ள வந்தீங்கன்னா அட்மிட் தர தேவையில்ல, ஆட்டோமேட்டிக்கா ஸ்கிரீன் தெரியும். ஃப்ரண்ட் பேஜ் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா தெரியுற மாதிரி வச்சுக்காங்க. மொபைல ஹரிசானலா வச்சுக்காங்க. ஹெட்செட் யூஸ் பண்ணிக்காங்க. ஓகேங்களா? ஹெட்செட் போட்டு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அப்படியே கிளாஸ் வந்து அழகா புரியும் உங்களுக்கு. மேக்ஸிமம் கிளாஸ் புரியும். ஓகேங்களா? கொஞ்சமாச்சும் சீராவன் ஒரு மனசாட்சி இல்ல. ஏன் மேம் திட்டுறீங்க நீங்க? என்னாச்சு, யாரு? சோ ஓகே, போலாங்களா அடுத்தது? ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்பா, பீட்டா மற்றும் காமா கதிர்கள். ஓகேங்களா? சோ ஆல்பா அப்படின்னா ஒரு சிம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இது, பீட்டா அப்படின்னா ஒரு சிம்பிள் வந்து இது, காமா அப்படின்னா ஒரு சிம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இது. ஓகேங்களா? சோ நம்ம இன்ஸ்டியூட் பேரே வந்து பாத்தீங்கன்னா ஆல்பா. சோ ஆல்பா அப்படின்னு என்ன பாத்தீங்கன்னா நத்திங் பட் ஹீலியம் தான். ஓகே, He24 சொல்லுவோம். ஓகேங்களா? சோ இதுல இருந்து தான் அந்த பேர் நான் வந்து தூக்கி வச்சிருக்கேன். சரிங்களா? சோ யுரேனஸ் அப்படிங்கிற ஒரு கோளை பெயரிடுவதற்கு முன்பு, ஓகேங்களா, சோ யுரேனஸ் அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா பேருக்கிறதுக்கு முன்ன வந்து பாத்தீங்க அப்படின்னா பிட்ச் பிளான் அப்படிங்கிற ஒரு கதிரியக்க தனிமத்தில இருந்து தான் யுரேனியத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா யாரு கண்டுபிடிச்சாங்க, மார்டின் கிளாபிராத் அப்படிங்கிற பேர் நோட் பண்ணிச்சுக்காங்க. இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா யுரேனியத்தை வந்து கண்டுபிடிச்ச முதல் சயின்டிஸ்ட். ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா யுரேனியம் அப்படிங்கிற பேரானது வச்சாங்க. சரிங்களா? இது டூ யூ நோல மேபி கேட்க வாய்ப்பு இருக்கு, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ அதுக்கு அடுத்து ஆல்பா, பீட்டா மற்றும் காமா கதிர்களின் பண்புகள். இந்த டேபிள் இருந்து மேபி ஒரு கொஸ்டின்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? சோ இந்த டேபிள் இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். சோ பண்புகள் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத பாத்துக்காங்க. ஆல்பா, பீட்டா, காமா. ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 புரோட்டான்களையும் 2 நியூட்ரான்களையும் கொண்ட ஹீலியம் அணுவின் உட்கரு தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்பா. புரியுதுங்களா? யாருமே எதுவும் சொல்லியா? ஓகே. சோ எலக்ட்ரான் அப்படின்னா e⁻0 போடுவாங்க. நிறை எண் வந்து 0, அணு எண் வந்து பாத்தீங்கன்னா -1. ஓகேங்களா? சோ பீட்டா அப்படின்னா எதுவுமே கிடையாது, அது வந்து ஒரு அடிப்படையான ஒரு துகள் தான், எலக்ட்ரான் தான். காமா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா போட்டான். மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. காமா வந்து பாத்தீங்க அப்படின்னா போட்டான். சோ மின் சுமை வந்து பாத்தீங்க அப்படின்னா +2 -1 சுழி. ஓகேங்களா? காமாவோட மின்னோட்டம் வந்து நேர் மின்னோட்டமா, எதிர் மின்னோட்டமா அல்லது மின்னோட்டம் மற்றதா கூட்டு காரணத்தாலும் கேட்கலாம். சோ நோட் பண்ணிக்காங்க. அயனியாக்கும் திறன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பீட்டா துகள்களை விட 100 முதல் 10,000 மடங்கு இருக்கும். இது வந்து குறைவு. ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா குறைந்த அயனியாக்கும் திறன். இது அதிகமா இருக்கும், கம்மியா இருக்கும், இது கம்மியா இருக்கும். ஓகேங்களா? அடுத்து இதுதான் முக்கியமானது, ஊடுருவும் திறன். ஓகேங்களா? குறைவு,
அதிகம், எல்லாத்த விட அதிகமானது வந்து பாத்தீங்க அப்படின்னா காமா கதிர். ஓகேங்களா? சோ பின்வரும் கதிர்களை வந்து பாத்தீங்க அப்படின்னா எது அதிக ஊடுருவும் திறனை கொண்டதுன்னு கேட்பாங்க. கண்டிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன வரும்? காமா கதிர்கள் தான் அதிக ஊடுருவும் திறன். ஓகேங்களா? சோ இது 2 இருக்கும், 2 ஆர்டர் இருக்கும். 2 ஆர்டர் பாத்தீங்க அப்படின்னா அயனியாக்கு திறன் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி இப்படி இருக்கும். ஓகேங்களா? சோ இங்கிருந்து வந்தீங்க அப்படின்னா அப்படியே அதிகரிச்சு போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஊடுருவும் திறன் வந்து இப்படி 2 ஏறும் போது தான் வேலையை முடிஞ்சிருச்சு. சோ ஊடுருவும் திறன் இப்படி அப்படின்னு என்ன, இது ஆல்பா கம்மி, பீட்டா கம்மி, காமா அதிகம். ஓகேங்களா? சோ இது வந்து ஆல்பா அதிகம், பீட்டா கம்மி, காமா வந்து கம்மி. புரியுதுங்களா சொல்ல வர்றது? அவ்வளவு இது மாதிரி சின்ன சின்ன ஏரோ மார்க் போட்டு படிச்சீங்க அப்படின்னா ஈஸியா படிச்சுக்கலாம். ஓகேங்களா? மின் மற்றும் காந்தப்புலங்களால் ஏற்படும் விளைவு. ஓகேங்களா? சோ இது வந்து மின் மற்றும் காந்தப்புலத்தால் விளக்கம் அடையும், இதுவும் விளக்கம் அடையும், இது விளக்கம் அடையாது. இது முக்கியமானது. எக்ஸாம்ல கேட்டிருக்கான். ஐ திங்க் எஸ்டர்டே கேட்டான்னு நினைக்கிறேன். சம்திங் கேட்டிருக்கான். உங்க கொஸ்டின் வந்து எக்ஸாம்ல கேட்டிருக்கான். திசைவேகம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒளியின் திசைவேகத்துல இவ்வளவு மடங்கு இருக்கும், ஒளியின் திசைவேகத்துல இவ்வளவு மடங்கு இருக்கும். இது வந்து ஒளியின் திசைவேகத்துல போகும். சி அப்படிங்கிறது ஒளியின் திசைவேகம். ஒளியின் திசைவேகம் வந்து 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட். ஓகேங்களா? சோ உலகத்திலேயே மிக வேகமாக செல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா ஒளி. அதோட திசைவேகம் வந்து 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட்⁻⁻1. ஓகேங்களா? இதை நோட் பண்ணிக்கங்க. இந்த கொஸ்டின்ஸ் மேபி கேட்கலாம். கீழ்கண்டவற்றில் எது ஒளியின் திசைவேகத்துக்கு போகும்னு சொல்லி கேட்கலாம். சோ காமா கதிர். சோ புரியுதுங்களா? முனை தான் புரியுதுங்களா? 4, 5, 6, 7, 8 எல்லாத்துக்கும் புரியுதுங்களா? சொல்லுங்க மேம். இன்னொரு டைம் கொஞ்சம் திருப்பி சொல்லுங்க சார். மேலே தூக்குதுங்களா? ஓகே ஓகேங்களா? ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்காங்க. சப்போஸ் வேணா அப்படியே டக்குனு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? சோ எல்லாரும் சைடுல அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே டிவி பார்த்துட்டு பார்க்காதீங்க. ஃபுல் கான்சென்ட்ரேஷன் அங்கதான் இருக்கணும். சைடுல வந்து பாத்தீங்கன்னா புக் இருக்கணும், மார்க் பண்ணணும். இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே சாப்பிடாதீங்க. அதான் சில பேர் சாப்பிட்டு இருப்பாங்க, சில பேர் வேற போன்ல கேம் விளையாண்டு இருப்பாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸ்ல போயிட்டு இருக்கும். ஸோ கிளாஸ் ஃபுல்லா கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லா கிளாஸ்ல மட்டும் தான் இருக்கணும். சரிங்களா? சரி ஓகே. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கதிரியக்க இடப்பெயர்வு விதி. ஓகேங்களா? கதிரியக்க இடப்பெயர்வு விதியை கண்டுபிடிச்ச சயின்டிஸ்ட் வந்து யாரு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா சாடி மற்றும் வாசான் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் தான் கேட்டாரு. எப்ப கண்டுபிடிச்சாரு? 1913. ஓகேங்களா? சார் இதுக்கு முன்னாடி நீங்க இயர் கொஸ்டின் எல்லாம் கேட்பாங்களான்னு சொல்லி ஒரு சார் கேட்டாரு. நான் வந்து நோன்னு சொல்லியிருந்தேன். இதை வந்து எங்க கேட்க மாட்டாங்க அப்படின்னா சயின்ஸ்ல கேட்க மாட்டாங்க மேக்சிமம். ஓகேங்களா? தமிழ்ல கேட்பாங்க, ஹிஸ்டரியில கேட்பாங்க, பாலிட்டியில கேட்பாங்க. ஓகேங்களா? சயின்ஸ் இந்த ஊழல் நுணுக்கமான கேட்க மாட்டாங்க, முக்கியமான வருடங்கள் வந்து கேட்பாங்க. சரிங்களா? அதை நோட் பண்ணி படிங்க. இதெல்லாம் மேக்சிமம் கேட்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஒரு கொஸ்டின்ஸ் தமிழ்ல கேட்டிருந்தாங்க, யாருக்கு மணிமண்டபம் இங்கே கட்டியிருந்தாங்களே, அந்த அது மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க. ஓகேங்களா? பார்த்து படிச்சுங்க. சோ கதிரியக்க தனிமம் ஒன்று ஆல்பா துகளை உமிழும் போது நிறை எண்ணில் 4ம் அணு எண்ணில் 2ம் ஓகேங்களா சோ குறைஞ்சிச்சு அப்படின்னா அது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்பா சிதைவு. ஆல்பா சிதைவு அப்படின்னு என்ன பாத்தீங்க அப்படின்னா இப்ப ஹீலியம் அப்படின்னு இருக்கு அப்படின்னா அணு எண்ணுல 2ம் நிறை எண்ணுல 4ம் மைனஸ் குறைஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கு பேரு ஆல்பா சிதைவு. பீட்டா சிதைவு அப்படின்னா என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா கதிரியக்க தனிமம் ஒன்று வந்து பாத்தீங்க அப்படின்னா பீட்டா சிதைவு வந்து உமிழுது அப்படின்னா வெளி விடுகிறது. ஓகே, அப்படி வெளி விட்டுச்சு அப்படின்னா இதுதான் முக்கியமானது. நிறை எண்ணில் மாறாமலும் நிறை எண்ணில எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது. அணு எண்ணில மட்டும் பார்த்தா ஒண்ணு அதிகரிக்கும். எலக்ட்ரான் அப்படின்னா இங்க மைனஸ் போடுமா, சோ இது வந்து ஒண்ணு வெளியே போயிடுச்சு அப்படின்னா இந்த அணு எண் நமக்கு என்ன ஆகும், ஒண்ணு அதிகமாகும். ஓகேங்களா? அப்படி அதிகமாச்சு அப்படின்னா அதான் பீட்டா சிதைவு. இதுவும் ஐ திங்க் எக்ஸாம்ல டெட்ல கேட்டிருக்காங்க. சார் ஒரு டவுட் சார். மேம் சொல்லுங்க. உமிழ்தல் அப்படின்னா வெளியே விடுறதுங்களா சார்? ஆமாங்க. இப்ப எக்ஸாம்பிள் பாருங்க மேம், ஒரு படம் பார்த்துருப்பீங்க, அருண் விஜய் வடிவேலு இருப்பாங்க. சோ வடிவேலு வந்து பாத்தீங்கன்னா பீச்ல கூடிய எல்லா கோல்டையும் ஆட்டை போட்டு வாய்க்குள்ள வச்சுக்குவான். ஓகேங்களா? சோ அருண் விஜய் வந்து என்ன பண்ணுவான், போட்டு குத்துவான். சோ குத்தும் போது பாத்தீங்க அப்படின்னா மோதிரம் சைனி எல்லாம் வெளியே வரும் பாத்தீங்களா? சோ இது மாதிரி ஆல்பா பீட்டா இதான் ஒரு பொருள் இருந்து கதிரியக்க பொருள் இருந்து இது மாதிரி கதிர்கள் வந்து வெளிவிடுது பாத்தீங்களா, உமிழ்து பாத்தீங்களா? சோ அப்படி அந்த ப்ராசஸ் பேர் என்னன்னு சொல்லுவாங்க, உமிழ்தல் அல்லது வந்து வெளிவிடுதல் சொல்லுவாங்க. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா சிதைவு. புரியுதுங்களா? ஓகே சார். ஓகேங்களா? சோ வெளிவிடுறது பாத்தீங்கன்னா இயற்கையா ஆல்பா பீட்டா காமா அப்படிங்கிற ரேடியஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா
வெளியே வரும். அது வந்து அணு எண் 82 அல்லது 83க்கு மேல இருக்கக்கூடிய எல்லா தனிமங்களும் பாத்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் வந்து வெளிவிடும். சரிங்களா? ஓகே, புரியுதுங்களா? சோ நெக்ஸ்ட் போலாங்களா? ஆல்பா சிதிவா அப்படின்னா என்ன சார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் சொன்னேன். ஓகேங்களா? சோ ஆல்பா சிதிவா அப்படின்னா யுரேனியம் 92, கீழே இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அணு எண், நிறை எண், புரோட்டானோட எண்ணிக்கைன்னு சொல்லுவோம். மேல இருக்கிறது தான் மேல இருக்கிறது நிறை எண். ஓகேங்களா? இது ரொம்ப ஈஸிங்க. அப்ப எக்ஸ் அப்படின்னு தனிமம் இருக்கு, கீழே இருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா அணு எண்ணுங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அணு எண், இந்த அணு எண் வந்து எதுக்கு சமமா இருக்கும்? புரோட்டானோட எண்ணிக்கைக்கு சமமா இருக்கும். புரோட்டான் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? எலக்ட்ரானோட எண்ணிக்கைக்கு வந்து ஈக்குவலா இருக்கும். ஓகேங்களா? சோ மேல இருக்கிறது தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைன்னு சொல்லுவாங்க. ஓகே, நிறையன் அப்படின்னா அணுவோட மொத்த எண்ணிக்கை. ஓகே, மொத்த நிறை. சோ புரோட்டானையும் நியூட்ரானையும் கூட்டினா தெரிஞ்சு போயிடும். ஓகேங்களா? சோ இப்ப இதுல இருந்து நமக்கு நியூட்ரான் மட்டும் வேணும் அப்படின்னா சோ மேல பி பிளஸ் என் இருக்கு, கீழே வந்து நமக்கு என்ன இருக்கு? புரோட்டான் எண்ணிக்கை இருக்கா? சோ அதை கழிச்சிங்க அப்படின்னு நமக்கு என்ன இது வந்து கேன்சல் ஆச்சு அப்படின்னு நியூட்ரான் எண்ணிக்கை மட்டும் கண்டுபிடிச்சாரு. சும்மா ஒரு சின்ன ஃபார்ம்ல தான், பார்த்தாதான் பெருசா தெரியும். இதுல ஒரு வெங்காயம் இருக்காது, ரொம்ப ரொம்ப ஈஸி. சரிங்களா? சோ ஆல்பா சிதிவு அப்படின்னு என்ன பாருங்க, ஒரு தனிமம் இருக்கு, அந்த தனிமம் வந்து ஹீலியத்தை வந்து வெளியிடுது. அப்படி வெளியிட்டுச்சு அப்படின்னா நமக்கு என்ன பண்ணும்? இதை அழிச்சுக்குள்ள போறோம் பாருங்க. பாருங்க, இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க 92 ரூபா இருக்குது. ஓகேங்களா? உங்களோட காசு வந்து 92 ரூபா இருக்கு. அந்த 92 ரூபாயில வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 ரூபாய் வந்து செலவு பண்ணிட்டீங்க. ஓகேங்களா? சோ 2 ரூபா போச்சு அப்படின்னா மீதி எவ்வளவு இருக்கும்? நம்மகிட்ட 90 ரூபா இருக்கும். இருக்குமா இருக்காதா? ஓகே, அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்க பேங்க்ல வந்து பாத்தீங்கன்னா ஜிபேல 238 ரூபா இருக்கு. அந்த 232 ரூபா வந்து போதீங்கன்னா கடையில போய் டீ குடிச்சிட்டீங்க 4 ரூபாய்க்கு. சோ அப்படின்னா ஜிபேல மீதி பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும்? 234 சார். 234 ரூபா இருக்கும். அவ்வளவுதான், இதுதான். ஓகேங்களா? ஒரு ஈக்குவேஷன்ல லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் வந்து ரைட் ஹேண்ட் சைடும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈக்குவல் பண்ண முடிஞ்சு. ஓகேங்களா? சோ அவ்வளவுதான். இதுலதான் கொஸ்டின்ஸே கேட்பான். எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பான்னு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பேசிக் கேட்பான். சப்போஸ் யாராவது பிசிக்ஸ் இருந்தா என்ன சார் இப்படி எல்லாம் காமெடி பண்றாருன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. மொக்கத்தனமா எக்ஸாம்பிள் சொல்றான்னு நினைச்சிருப்பாங்க. ஏன்னா அது மாதிரி சொன்னாதான் ஈஸியா புரியும். சோ அதுக்காக தான் சொல்றேன். ஓகேங்களா? இது மாதிரி தான் கேட்பாங்க. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ன்னு கொடுத்துருவாங்க. எக்ஸ்ன்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல என்ன வருங்க? இல்ல இந்த இடத்துல என்ன வரும்? கீழே ஆப்ஷன் ஏன்னு பார்த்து ஏன்னு கொடுத்து பி சி டின்னு கொடுத்துட்டு இங்க வந்து ஹீலியம் கொடுத்துருவான், இங்க வந்து எலக்ட்ரான் கொடுத்துருவான், இங்க வந்து நியூட்ரான் கொடுத்துருவான். ஓகேங்களா? சோ இங்க வேற ஏதாவது ஆளுக்குள்ள கொடுத்துருவான். சம்திங் ஆளு கொடுக்க மாட்டான், வேற ஏதாவது பாசிட்டிவ்னுக்குள்ள கொடுத்துருவான். இங்க ஈ பிளஸ்னுக்குள்ள கொடுத்துருவான். சோ இது மாதிரி கொடுத்துட்டு வந்து பாத்தீங்கன்னா எது வந்து கரெக்டா மேட்ச்னு சொல்லுவான். நீங்க பார்த்துட்டு இது என்ன பண்ணும்? ஈக்குவல் பண்ணா போதும், அப்படியே ஆன்சர் வந்து தட்டி தூக்கிடலாம். புரியுதுங்களா? சார் ஒரு சின்ன டவுட் சார். சார் சொல்லுங்க சார். சார் இந்த ஹீலியத்தோட அந்த இது கொடுக்காம வெறுமனே ஹீலியம் அந்த மாதிரிலாம் கொடுக்க மாட்டாங்க சார்? கண்டிப்பா கொடுக்கலாம். ஓகேங்களா? சப்போஸ் ஹீலியத்தோட மேல கூடிய நிறை எண்ணும் அணு எண்ணும் கொடுக்காம கண்ணு வெறும் ஹீலியம் மட்டும் கொடுக்கலாமா? கட்சியின் மட்டும் கொடுப்பான். வாய்ப்புகள் இருக்கு, அப்படியும் கொடுக்கலாம். ஓகே, அப்படி கொடுத்தாலும் சரி. ஹீலியம் அப்படின்னா நீங்க ஆல்ஃபான்னு வச்சுக்காங்க. ஓகே, அப்படின்னா அணு எண் வந்து 2, நிறை எண் வந்து 4. ஓகேங்களா? அப்படி இல்ல அப்படின்னா வந்து பாத்தீங்க இப்படிக்குள்ள எப்படின்னு மாத்தி கொடுப்பான். ஓகேங்களா? மேக்சிமம் புக்கை தாண்டி ஒரு கொஸ்டின்ஸ் வெளியே போகாது. 100% சான்ஸ். ஓகேங்களா? நீங்க டெட் எக்ஸாம் முடிச்சு வந்துங்க, புக்ல இருந்து தான் கொஸ்டின்ஸ் கேட்பான். சில கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த டீச்சிங் மெத்தடாலஜி படி வந்து பாத்தீங்க அப்படின்னா வேற மாதிரி கேட்பான். எக்ஸாம்பிளுக்கு வந்து 2013 சப்ளிமெண்ட் எல்லாம் கேட்டிருப்பான். ஓகேங்களா? சோ கொஸ்டின்ஸ் பார்த்தா தெரியும். வேணா பழசு வேணா, நீங்க ஸ்கூல் புக்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பேப்பர் 1ல இருந்து 10 வரைக்கும் படிக்கணும். அது 1000 டைம் சொல்லியிருப்பேன். இதை தாண்டி படிக்காதீங்க. கற்கும் குழந்தைகள் புக் வச்சு படிங்க. இதுவே போதும். 100 மார்க்குக்கு மேல எடுத்துலாம். நான் சொல்றது 100 மார்க் கம்மியா சொல்றேன், அதுக்கு மேலே எடுப்பீங்க. பேப்பர் 2 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 6ல இருந்து 10 வரைக்கும் தான். தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ். ஓகே, 4 புக்கு தான். கல்வி ஒளிவல் நாகராஜன் புக்ல 6 லெசன்ஸ் இருக்கும். புது புக் கடையில வாங்கிக்காங்க. இந்த 6 லெசன்ஸ் மட்டும் படிச்சா போதும். கம்மியா படிச்சுட்டு ஒரு 100 மார்க் எடுத்துட்டு அதுக்கப்புறம் யூஜிடிஆர்பி எக்ஸாம் நம்ம தாராளமா படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா? இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. படிச்சா மார்க். யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு தான் மார்க் கிடைக்கும். ஓகேங்களா? சும்மா நம்ம கம்மியா படிச்சு போனீங்க அப்படின்னா அடிக்க முடியாது. அதிகமா படிக்கணும். இந்த லெசன்ஸ் அப்படின்னா இதுல இருந்து ஒரு கொஸ்டின் தான் கேட்பான். ரொம்ப அதிகமான கொஸ்டின்ஸ் கேட்க மாட்டான். இந்த ஒரு கொஸ்டின்ஸாக இந்த லெசன்ஸை என்ன பண்ணணும்? நல்லா தெளிவா படிச்சுக்கணும். சரிங்களா? சார் 11th 12th படிக்கணுமா சார்? 11th கண்டிப்பா படிக்கணும். அது வேண்டாம்னு தான் நான் சொல்லுவேன். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா அங்க ஒரு 6 மார்க்குக்கு அங்க போய் படிக்கிறதுக்கு பேசாம இங்கேயே நீங்க படிச்சுட்டு போயிருங்க. அடுத்து யூஜிடிஆர்பில வந்து ஃபுல் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. சப்போஸ் இது வந்து உங்களுக்கு போஸ்டிங் எக்ஸாம் அப்படின்னா 11th படிக்க சொல்லுவாங்க.
ஓகேங்களா? சார் 11th 12th அந்த புக் பேக் क्वेश्चन ஆச்சு வொர்க் அவுட் பண்ணி போலாம் இல்லைங்களா சார்? படிங்க மேம். நான் வந்து கொடுத்திருப்பேன் 11th 12th வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா டெஸ்ட்டுக்குமே நான் லெசனை வந்து எடிட் பண்ணி தான் கொடுப்பேன். நீங்க திறமையானவர்கள் அப்படின்னா தாராளமா படிங்க. சார் என்னால முடியாது சார், நான் 10th வரைக்குமே தடுமாறுது அப்படின்னா போதும், 10th வரைக்கும் படிங்க. ஏன்னா எல்லாத்தோட கெப்பாசிட்டி ஒரே மாதிரி இருக்காது. ஓகேங்களா? ஒரு ஸ்கூல்ல எடுத்துட்டீங்க அப்படின்னா என்ன சொல்றது, ஸ்லோவா படிக்க இருப்பாங்க, ஆவரேஜா இருப்பாங்க, டாப்பர்ஸ் இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம டீச் பண்றது எல்லாமே கிளாஸ் வீடியோ டவுட் தான் அதிகமா இருக்கு சார். கிளாஸ் டவுட் தான் கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ இருக்கு அப்படின்னா உங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்கில் இருக்குங்க. உங்க உங்க கெப்பாசிட்டி எதுவோ அது தகுந்த பண்ணிக்கோங்க. டவுட் தான் சார், கேளுங்க சார். சார் அவங்க டவுட் இருக்குன்னு சொல்லலைங்க சார், கிளாஸை விட அதிகமா டவுட் கேட்டுட்டே இருக்காங்கன்னு சொல்லி ஓ சொல்றாங்க. அப்படி கேட்டாங்களா? நான் இப்போ தப்பா புரிஞ்சுட்டேன். ஓகேங்களா? என்ன பண்றது? ஸோ ஓகே, அடுத்தது போலாங்களா? ஸோ கிளாஸ் எடுக்கும்போது டீச்சர்ஸ் மட்டும், எக்ஸாம்பிளுக்கு இங்கிலீஷ் மேம் இருப்பாங்க, இங்கிலீஷ்ல இன்னொரு மேம் இருப்பாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் மேக்ஸ் சார் எடுப்பாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு யாரு, குட் ஈவினிங் சார். சார் சொல்லுங்க சார். கெமிஸ்ட்ரி சார் எடுப்பாரு. ஐயோ சார், இந்த இங்கிலீஷ் கிளாஸ் மேக்ஸ் கிளாஸ்லாம் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன் சார். அது எப்படி பார்க்கணும்? ஏன்னா ரெக்கார்டட் இருக்குமா? எல்லாமே ஆப்ல கண்டென்ட்ல போனீங்க அப்படின்னா ஆன்லைன் கிளாஸ்னு இருக்கும். அந்த இடத்துல எல்லாமே இருக்கு சார். ரெகுலரா நடத்துறது எல்லாமே இருக்குமா சார்? எல்லாமே இருக்கும். கொஞ்சம் 3 days வெயிட் பண்ணு சார். ஒரு 3 நாள் வெயிட் பண்ணும். ஓகேங்களா? சோ நான் ஃபர்ஸ்ட் நான் அட்மிஷன் போகும்போது சொல்லியிருப்பேன் ஆன்லைன் ரெக்கார்டட் கிளாஸ் இல்லைன்னு சொல்லி. சோ நிறையவே தெரியும். ஏன் அப்படின்னா சோ உடனே காலையில எந்திரிச்ச உடனே எனக்கு வந்து ஒரு 100 மெசேஜ் இருக்குங்க. சோ ப்ளீஸ் அப்டேட் எஸ்டர்டே கிளாஸ்னு சொல்லி போடுவாங்க. நான் அந்த 100 மெசேஜ் ஓப்பன் பண்ணி பார்க்கங்காட்டியுமே காலையில 4 மணிக்கு எந்திரிக்க அப்படின்னா 6 மணி ஆயிடுது. என்ன நான் கேட்டேன்னு சொல்லி பாக்குறது. சோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் இல்லைன்னு சொன்னேன். நான் ரெக்கார்ட் பண்ணி போட்டுருவேன். ஏன் அப்படின்னா நிறைய பேர் கிளாஸ் தெரியும் எனக்கும். சோ நிறைய பேர் ஸ்கூல் ஒர்க் பண்ணுவாங்க, பார்ட் டைம் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, டியூஷன் எடுப்பாங்க, வெளியே வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க. சோ அவங்களுக்காக வந்து பாத்தீங்கன்னா நான் உட்காந்து இப்ப கிளாஸ் ஆரம்பிச்சேன் அப்படின்னா 6 மணில இருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் அந்த கிளாஸ் ரெக்கார்ட் பண்ணும். இந்த வேலை எனக்கு இருக்கும். அந்த டைம்ல இப்ப இன்கேஸ் என்னால கிளாஸ் எடுக்கவே முடியாதுங்க. ஏன்னா இந்த டைம் கூட எனக்கு கிட்டத்தட்ட வந்து இது வரைக்கும் எவ்வளவு கால்ஸ் வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 20 கால் பண்ணிருக்காங்க. எத்தனை வாட்ஸ்அப் மெசேஜ் அப்படின்னா ஒரு 42 மெசேஜ் பண்ணிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் நான் உட்காந்து திரும்ப நான் கிளாஸ் முடிச்சு ரிப்ளை பண்ணும். ஸோ எனக்கு கிளாஸ் எடுக்க மட்டும் விட்டீங்க அப்படின்னா நான் எல்லாத்தையுமே 6ல இருந்து 10 வரைக்கும் பிசிக்ஸ் எல்லாமே வேகமா நடத்தி முடிச்சுட்டுருவோம். டைம் பத்த மாட்டேது எனக்கு. ஸோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி பயாலஜி கிளாஸும் ஐ திங்க் மேம்கிட்ட கேட்டிருக்கேன். நியூக்ளியர் பிசிக்ஸ் 12th வருது சார், அதையும் பார்க்கணுமா இல்ல அப்படியே விட்டுட்டுமா சார்? சார் தேவையில்லை சார், நீங்க பிசிக்ஸ் தான் நினைக்கிறேன், நீங்க தேவையில்லை. சோ ஓகே, கிளாஸ் கண்டினியூ பண்ணலாம் சார். நீங்க 10th வரைக்கும் படிங்க சார், போதும் சார். நீங்க 10th வரைக்கும் முடிங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 11th 12th எல்லாம் தேவையில்லை, அது விட்டுருங்க. அது ஏன் நம்ம படிச்சுட்டு ஒரு பிசிக்ஸ் 4 புக்கு, கெமிஸ்ட்ரி 4 புக்கு, பாட்னி 4 புக்கு, ஜுவாலஜி 4 புக்கு, இங்க 16 புக்கை படிச்சு நீங்க ஒரு 6 மார்க் எடுக்கிறதுக்கு 30ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 15 கொஸ்டின்ஸ் மேல 10th வரைக்கும் கேட்டுருவோம். அதுக்கப்புறம் உங்க அதிர்ஷ்டம் 5ல கண்டிப்பா ஒரு 7 மாட்டாது. அப்படி மாட்டுச்சுன்னா பிளஸ் 7 போட்டுக்கோங்க. 7 போட்டு அதான் 21 ஆச்சு போதும். இதுவே ஒரு சப்ஜெக்ட்ல 18 மார்க் தாண்டினா போதும். 5 சப்ஜெக்ட்ல 90 மார்க். ஓகேங்களா? சோ இதுல வந்து வேலை போறது கிடையாது, ஜஸ்ட் வந்து ஒரு சர்டிபிகேட் தான். ஓகேங்களா? எஸ் சார். சார் ஓகே, அது பாத்துக்காங்க. ஓகேங்களா? அது போதும், நமக்கு அதிகமா தேவையில்ல. கம்மியா படிச்சுட்டு கம்மியா மார்க் எடுத்தா போதும் சார். சோ ஓகே, நெக்ஸ்ட் இது வந்து பாத்தீங்கன்னா எஸ்பிடி பேப்பர் 1 படிக்கிறவங்க படிக்கிறவங்க எல்லாமே தெளிவா படிச்சாங்க, லைன் பை லைன் படிச்சாங்க. அடுத்தது வந்து இதே தான். ஓகே, திரும்ப வந்து இதே தான் படிக்க போறோம். அப்படியே ரிவிஷன் மட்டும் தான், ஸ்டேட் ரேங்க் அடிக்கிற மாதிரி படிச்சு வச்சுக்காங்க. ஓகேங்களா? சோ ஆல்பா பார்த்தாச்சு, பீட்டா பார்த்தாச்சு, காமா பார்த்தாச்சு. ஓகே, பீட்டா பார்த்தாச்சு. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா காமா சிதைவு. ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப ஈஸியானது. இது கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்கு. சோ காமா சிதைவு எங்க இருக்கு? கீழே இருக்கு. சாரி, பீட்டா சிதைவு பார்க்கல நினைக்கிறேன். பீட்டா சிதைவு அப்படின்னா என்னது? ஒரு தனிமம் இருக்கு, அந்த தனிமமானது எலக்ட்ரானை வெளியிட்டுட்டு வேறொரு தனிமம் மாறுது. ஓகேங்களா? அப்படி மாறும்போது பாத்தீங்க அப்படின்னா அங்க என்ன ஆகும் பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய அந்த அணு எண் மட்டும் நமக்கு என்னாகும்? 1 அதிகரிக்கும். ஓகேங்களா? அவ்வளவுதான். பாருங்க, 5 இருந்துச்சு, இங்க நமக்கு என்ன ஆகுது? 16 மாறிடுச்சு. ஓகேங்களா? இதை வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பா, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? பீட்டா சிதைவு. ஓகே, சோ அதுக்கப்புறம் காமா சிதைவு. ஓகேங்களா? இது ஒரே ஒரு லைன் முக்கியம். ஓகேங்களா? காமா சிதைவின் போது ஆற்றல் மட்டம். ஓகேங்களா? சோ ஆற்றல் மட்டம் மட்டுமே மாற்றம் அடையுது. அணு எண்ணிலையும் நிறை எண்ணிலையும் எந்த விதமான சேஞ்சஸுமே இல்ல அப்படின்னு சொல்லி கேட்கலாம். சோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சோ கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கூற்று 1, கூற்று 2, கூற்று 3 இது மாதிரி கேட்கலாம், இல்ல வேற மாதிரி கேட்கலாம். எப்படி வேணா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதுக்கு எல்லாமே நீங்க தயாரிக்காங்க. ஆல்பா சிதைவு எக்ஸாம்பிள், பீட்டா சிதைவு எக்ஸாம்பிள் எல்லாமே புக்ல தான் கேட்பாங்க. சரிங்களா? ஓகே, எல்லாம் முடிஞ்சிச்சுங்களா?
அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அணுக்கரு பிளவு. ஸோ அடுத்த டாபிக் என்ன இருக்கு? 1 2 ஒரு 3 பேஜ் தான் இருக்கு, முடிச்சிடலாம். ஸோ 3 பேப்பர் தான் இருக்கு, முடிச்சிடலாம். ஸோ அணுக்கரு பிளவு அப்படின்னு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஸோ இதை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா 1939 வந்து ஜெர்மன் அறிவியல் அறிஞர் ஆட்டோஹான் மற்றும் எஃப் ஸ்ட்ரஸ்மேன் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அணுக்கரு பிளவு வந்து கண்டுபிடிச்சாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா யுரேனியம் அப்படிங்கிற ஒரு தனிமத்தை நியூட்ரானை கொண்டு தாக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ யுரேனியம் அப்படிங்கிற ஒரு தனிமம் இருக்கு, அதை வந்து நியூட்ரானை கொண்டு தாக்கும் போது இது வந்து 2ஆ பிளக்குது. ஓகேங்களா? ஸோ அப்படி பிளந்துச்சு அப்படின்னா அதுதான் அணுக்கரு பிளவு. அவ்வளவுதான், வேற எதுவும் வேண்டாம். பாருங்க, இங்க இருக்கு யுரேனியம் 92 235 இருக்கு. நியூட்ரானை கொண்டு நீங்க தாக்குறீங்க அப்படின்னா நமக்கு 2ஆ பிரிஞ்சு அப்படின்னு நமக்கு என்ன சொல்லுவாங்க? இதுதான் வந்து அணுக்கரு பிளவு. ஓகேங்களா? இந்த எக்ஸாம்பிள் மட்டும் பாத்துக்காங்க. இந்த எக்ஸாம்பிள் நமக்கு என்னென்ன வருதுன்னு பாருங்க. நியூட்ரான் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து வினைக்கு முன்னாடி, இது வினைக்கு பின்னாடி. ஓகேங்களா? இந்த யுரேனியம் இருந்துரும், 1 நியூட்ரான் வந்துடும். வினைக்கு பின்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா பிஏ பேரியம், கேஆர் அப்படின்னு கிரிப்டான் வந்துடும். ஸோ இது முக்கியமானது. ஒவ்வொரு பிளவுகளும் பார்த்து நமக்கு என்ன வருது? 3 நியூட்ரான் ஆனது வெளியிடுது. இது 1 கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு, நோட் பண்ணிக்காங்க. அணுக்கரு பிளவுல வந்து பாத்தீங்க அப்படின்னா சராசரியா ஒரு 3 நியூட்ரான் ஆனது வெளிவரும் அப்படிங்கறது வந்து நோட் பண்ணி வச்சுக்காங்க. இது மேபி கேட்க வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஓகே, அது மட்டும் இல்லாம எனர்ஜி ஆனது வெளிவரும். ஸோ கியூ அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா எனர்ஜி, குவான்டிட்டி ஆஃப் ஹீட்னு கூட சொல்லலாம், அல்லது ஈனுக்குள்ள சம்டைம் போடுவாங்க. ஸோ எனர்ஜி. ஸோ புக்குல தான் போடுவாங்க, வேற எதுவும் போட மாட்டாங்க. ஓகேங்களா? புரியுதுங்களா? ஸோ ஒவ்வொரு பிளவிற்கும் 3.2 × 10⁻⁻11 ஜூல்ஸ் அளவுடைய சராசரி வெப்ப ஆற்றலானது வெளியிடப்படுகிறது. ஓகேங்களா? ஸோ இதை நோட் பண்ணிச்சுக்கோங்க, மேபி கேட்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து பாத்தீங்கன்னா பிளவுக்கு உட்படும் பொருட்கள். புரியுதுங்களா? கொஞ்சம் ஸ்பீடா போற மாதிரி இருக்கு. ஓகே, அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஓகே சோ பிளவுக்கு உட்படும் பொருட்கள் அப்படின்னா என்ன? கதிரியக்க பொருள் ஒன்று நியூட்ரான்களை உட்கவர்ந்து அப்படின்னா அதுல போய் படுது பாத்தீங்கன்னா அதான் உட்கவர்ந்து நிலை நிறுத்தப்பட்ட பிளவுகளை ஏற்படுத்துமானால் அப்போ என்னன்னு சொல்லுவாங்க? பிளவுக்கு உட்படும் பொருட்கள் என்று அழைக்கப்படுகிறது. எடுத்துக்காட்டு யுரேனியம், புளூட்டோனியம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா புளூட்டோனியம். ஓகே, 239 241. ஓகேங்களா? சோ ரெண்டுமே புளூட்டோனியம் தான். சோ மாறுச்சு அப்படின்னா அதோட ஐசோடோப் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஹெமிஸ்டர் நடத்திருப்பார்ல அது. ஓகேங்களா? புரியுதுங்களா? பிளவுக்கு உட்படும் பொருள் அப்படின்னு என்னது? நியூட்ரானை வந்து வாங்கிக்கிட்டு, இப்போ ஒரு பொருள் இருக்கு அப்படின்னா அது வந்து நியூட்ரானை வாங்கிக்கிட்டு 2ஆ பிரியுது அப்படின்னா அதான் பிளவுக்கு உட்படும் பொருட்கள். ஓகேங்களா? சோ யுரேனியத்தில் உள்ள எல்லா ஐசோடோப்புகளும் நியூட்ரான்களை உட்கவர்றது இல்லை. ஸ்கூல்ல படிக்கிற எல்லா பசங்க நல்லா படிக்க மாட்டான், சில பேர்த்த போட்டு மெதிக்குன்னு சொன்ன பாத்தீங்களா? அது மாதிரி சில பேர்த்த அடிச்சா மட்டும்தான் படிப்பான். ஓகேங்களா? அது மாதிரி யுரேனியம் 238 இது பாத்தீங்களா? மேல பாருங்க, யுரேனியம் 235. சோ யுரேனியம் 235 அப்படின்னு என்னது? அது அப்படியே நியூட்ரானை வாங்கிக்கிச்சு அப்படின்னா அது 2ஆ பிரிஞ்சிடும். ஆனா 238 பாத்தீங்களா? அது 2ஆ பிரியாது. ஓகேங்களா? சோ அது மாதிரி இருக்கிற பொருட்களை வந்து பாத்தீங்க அப்படின்னா நாம வந்து பிளவுக்கு உட்படாத பொருள் சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவாங்க? இது வந்து பிளவுக்கு உட்படாத பொருட்கள்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ அப்படி இருக்கிற பொருட்களை வந்து பாத்தீங்கன்னா பிளவுக்கு உட்படும் பொருட்களாக மாற்ற முடியும். ஓகேங்களா? சோ அப்படி மாற்றக்கூடிய ப்ராசஸ் தான் என்ன சொல்லுவாங்க? வளமிக்க பொருட்கள், வளமை பொருட்கள் என்று அழைக்கப்படுகிறது. எடுத்துக்காட்டு யுரேனியம் 238, தோரியம் 232, புளூட்டோனியம் 240. ஓகேங்களா? சோ இங்க 1 மார்க் கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. இதை தனியா ஒரு டேபிள் போட்டு வச்சுக்காங்க. பிளவுக்கு உட்படும் பொருட்கள், பிளவுக்கு உட்படாத பொருட்கள் வந்து போட்டு வச்சுக்காங்க. இதுல வரக்கூடிய நம்பர் இங்க வராது. ஓகேங்களா? சோ எப்படியான கொஸ்டின்ஸ் கேட்கலாம்? ஏ, பி, சி, டி. இதுல வந்து எத்தனை இருக்கு? 1 இருக்கு, 2 இருக்கு, 3 இருக்கு. 235, 239, 241. இங்க வந்து 240 இருக்கா? சோ இங்க 240 கேட்டுருவோம். ஓகேங்களா? அந்த அணு எல்லாம் போட்டுருவோம். ஓகேங்களா? போட்டு கேட்டாங்க அப்படின்னா கீழ்கண்டவற்றில் எது பிளவுக்கு உட்படாத பொருள் அப்படின்னு கேட்டா அப்படின்னா தெளிவா சொல்லணும். எது வந்து பிளவுக்கு உட்படும் பொருள் அப்படின்னா நம்ம தெளிவா சொல்லணும். நான் சொல்றது புரியுதுங்களா? எப்படி படிக்கணும்? சோ கொஸ்டின்ஸ் கஸ்டம் ஆஃப் இது மாரிலாம் கேட்கவே மாட்டான், ஈஸியா கேட்பான். ஓகேங்களா? சோ பார்த்து வச்சுக்காங்க. அதுக்கப்புறம் தொடர் வினை. ஓகேங்களா? சோ தொடர் வினை அப்படின்னு என்ன பாத்தீங்க அப்படின்னா தொடர்ந்து நடக்கூடிய வினை தான் தொடர் வினை. அவ்வளவுதான், முடிச்சுக்கலாமா? சோ ஒரு வினையானது தொடர்ந்து நடந்துட்டே இருந்துச்சு அப்படின்னா அதான் தொடர் வினை. இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு கரும்பு காடு இருக்கு, கரும்பெல்லாம் வெட்டி முடிச்சிருவாங்க. வெட்டி முடிச்சுட்டு சோவையெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு சோவையெல்லாம் பாத்தீங்கன்னா படக்க வச்சுட்டு கரும்பெல்லாம் எடுத்து போட்டு சோ இந்த பக்கம் என்ன பண்ணுவாங்க? தீயை வந்து பத்த வைப்பாங்க. பத்த வச்சாங்க அப்படின்னா அப்படியே எல்லாமே பத்தி எரியும். ஓகேங்களா? சோ இங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு தீக்குச்சி தான். பத்த வச்ச உடனே பாத்தீங்க அப்படின்னா
அங்க இருக்கக்கூடிய 1 ஏக்கராக இருக்கக்கூடிய கரும்பு சுவையும் நமக்கு எரியுது. சோ எப்படி நடக்குதுன்னு பாத்தீங்க அப்படின்னா இது வேறு தொடர்வினை தான். ஓகேங்களா? இதே மாதிரி எக்ஸாம்பிள் தான். யுரேனியம் இருக்கு அப்படின்னா நியூட்ரானை கொண்டு தாக்குனீங்க அப்படின்னா இது 2ஆ பிரியும். சோ அது பிரியறது மட்டும் இல்லாம நான் சொன்ன பாத்தீங்களா 3 நியூட்ரான்களை வெளியிடும். அந்த 3 நியூட்ரானும் சும்மா இருக்காம திரும்ப இது மாதிரி யுரேனியத்தை தாக்குச்சு அப்படின்னா அந்த ப்ராசஸ் 3 வந்து பாத்தீங்க அப்படின்னா 9ஆ மாறும். 9 3 27. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜிபி மெத்தட்ல வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? அடுக்கு தொடர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகரிச்சுட்டே இருக்கும். ஓகேங்களா? இந்த ப்ராசஸ் புரியுதுங்களா? சோ இந்த தொடர்வினை வந்து 2ஆ பிரிக்கிறாங்க. கட்டுப்பாடான தொடர்வினை, இன்னொன்று வந்து பாத்தீங்க அப்படின்னா கட்டுப்பாடு அற்ற தொடர்வினை. ஓகே, கண்ட்ரோல் ப்ராசஸ், அன்கண்ட்ரோல் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்ட்ரோல் ப்ராசஸ் அப்படின்னா நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். அன்கண்ட்ரோல் ப்ராசஸ் அப்படின்னு நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஓகேங்களா? சோ கட்டுப்பாடான வினை அப்படி பாத்தீங்கன்னா படிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஒரு தொடர்வினை வந்து பாத்தீங்கன்னா நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சு அப்படின்னா கட்டுப்பாடான தொடர்வினை. ஓகேங்களா? இன்கேஸ் கட்டுப்படுத்த முடியவில்லை அப்படின்னா கட்டுப்பாடு அற்ற தொடர்வினை. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் பாத்தீங்கன்னா அணுகுண்டு. ஓகே, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அணுகுண்டானது கட்டுப்பாடான தொடர்வினையா கட்டுப்பாடு தொடர்வினையா எவ்வளவு கொஸ்டின்ஸ் கேட்பா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ ஃபர்ஸ்ட் பாருங்க ஒரே ஒரு நியூட்ரான் தான் இருக்கு. சோ செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அடுக்கு தொடர்ல மாறிக்கிட்டே இருக்கும். 3ஆ மாறும், அதுக்கப்புறம் 9ஆ மாறும், அது மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? சோ படிச்சிட்டீங்களா? நோட் பண்ணிட்டீங்களா? சோ அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா மாறுநிலை நிறை. அடுத்த கொஸ்டின் என்னது? மாறுநிலை நிறை. ஓகேங்களா? சோ மாறுநிலை நிறை அப்படின்னா என்ன பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு ஒரு பையன் இருக்கான். சோ அந்த பையன் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 தோசை மட்டும் தான் சாப்பிட முடியும். ஓகேங்களா? சோ 3 தோசை சாப்பிட்டா அப்படின்னா வாமிட் வந்துடும். புரியுதுங்களா? சோ 2 தோசை சாப்பிடுவான், 3 தோசை சாப்பிட்டா வாமிட் வந்துடும். ஓகே, அது மாதிரிதான் ஒரு பிளவு, அணுக்கரு பிளவு நடக்குது அப்படின்னா அந்த பிளவுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு போதுமான நிறை இருக்காது. ஓகே, நிறை மீன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 தோசை இருந்தா மட்டும்தான் அது வெடிக்கும். ஆனா அங்க எத்தனை தோசை இருக்கு? 2 தோசை தான் இருக்கு. சோ அப்படின்னா ஒரு தோசை உள்ள நம்ம என்ன பண்ணோம்? இன்சர்ட் பண்ணுமா? இங்க பாருங்க, யுரேனியம் 235 இருக்கு, இங்க யுரேனியம் 235 இருக்கு. இந்த 2க்கு இடையில இது ஒரு தோசை வச்சுக்காங்க, இது ஒரு தோசையை வச்சுக்காங்க. இது 2க்கு இடையில இன்னொரு தோசை நம்ம சொல்லணும் அப்படின்னா இந்த பையன் எப்படி 3 தோசை சாப்பிட்டா வாமிட் பண்ணணும், அதே மாதிரி இந்த யுரேனியம் 235 ஆனது இது 3ஆ வந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக் நமக்கு என்ன ஆகும்? வெடிக்கும். ஓகேங்களா? சோ ஏன் வெடிக்குதுன்னு பாத்தீங்க அப்படின்னா அதோட நிறையானது மாறுநிலை நிறையை விட அதிகமாகும் போதுதான் வெடிக்கும். சொல்லக்கூடிய கான்செப்ட் புரியுதுங்களா? அவ்வளவுதான், இதுதான், வேற எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? சோ மாறுநிலை நிறையை விட பிளவு பொருட்களின் நிறை வந்து குறைவாக இருந்தால் அதனை குறைநிலை நிறை, ஓகேங்களா, சப்கிரிட்டிக்கல் மாஸ் எனலாம். மாறுநிலை நிறையை விட பிளவுக்குட்படும் பொருளின் நிறையானது அதிகமாக இருந்தால் அதை என்ன சொல்லலாம்? மிகை மாறுநிலை நிறை அல்லது மீ மாறுநிலை. ஓகே, சூப்பர் கிரிட்டிக்கல் மாஸ். எப்பெல்லாம் சூப்பர் கிரிட்டிக்கல் மாஸ்ல வருதோ அப்பதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த அணுகுண்டானது வெடிக்கும். சோ அணுகுண்டு பாத்தீங்க அப்படின்னா வெடிக்கிறதுக்கு காரணமே என்னது? சோ அது மாதிரி இந்த ப்ராசஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா அணுகுண்டு வெடிக்க காரணம். அணுகுண்டு வெடிச்சு அப்படின்னா அந்த பிளேஸே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன ஆயிருதா சொன்ன பாத்தீங்கன்னா ஜிபி மெத்தேடு. ஓகேங்களா? பெருக்கு தொடர் முறையில வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்க நமக்கு ப்ராசஸ் ஆனது கண்டிப்பா ஆகிட்டே இருக்கும். ஜெயமன் சொல்லுங்க மேம், ஏதாவது டவுட்டுங்களா? டவுட்னு கேட்கலாம். அடுத்த டாபிக் போலாங்களா? ஓகே. சோ அவ்வாறு பிளவுக்கு உட்படும் பொருளின் நிறையானது ஒரு குறிப்பிட்ட நிறை மதிப்பிற்கு சமமாக இருக்க வேண்டும். ஓகேங்களா? அப்படி இருந்தாலும் அது வந்து மாறுநிலை சொல்லுவாங்க. சோ மாறுநிலைக்கு மேல போனா மட்டும் அந்த பொருளானது வெடிக்கும். ஓகேங்களா? நல்லா கான்செப்ட் புரிஞ்சுவாங்க. வளவளன்னு படிச்சிருக்காங்க, என்ன மேட்டர் அப்படிங்கிறது கரெக்டா தெரியணும். ஓகேங்களா? சோ அணுகுண்டு வந்து பாத்தீங்கன்னா சொன்ன பாத்தீங்களா ஃபர்ஸ்ட் என்ன பாருங்க, கட்டுப்பாடற்ற தொடர்வினை வந்து பாத்தீங்கன்னா எதோட தத்துவம்? அணுகுண்டோட தத்துவம். மார்க் பண்ணிச்சுக்காங்க. அவ்வளவு இதுதான், வேற எதுவும் கேட்க மாட்டாங்க. இதை மட்டும் நோட் பண்ணிச்சுக்காங்க. அமைப்பெல்லாம் தேவையில்ல, நீங்க பார்த்து படிச்சுக்காங்க. 1945 வந்து 2ஆம் உலகப் போரின் போது வந்து பாத்தீங்கன்னா ஜப்பானில் ஹீரோஷிமா மற்றும் நாகசாகில வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த அணுகுண்டு வீசப்பட்டன. யாரு வீசினாங்க? அமெரிக்காக்காரர் வந்து வீசினாங்க. சோ அந்த 2 அணுகுண்டோட பேர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. எங்க கொடுத்திருக்காங்க? ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா லிட்டில் பாய், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா பேட்மேன். ஓகேங்களா? சோ நோட் பண்ணி வச்சுக்காங்க. ஓகேங்களா? சோ லிட்டில் பாய் எங்க வீசினாங்க? ஹிரோஷிமா. பேட்மேன் எங்க வந்து எங்க வீசினாங்க? நாகசாகி. ஓகேங்களா? சோ இத வந்து நிறைய தூக்கி இங்க கூட நோட் பண்ணிச்சுக்காங்க. ஏதோ ஒரு இடத்துல நோட் பண்ணிச்சுக்காங்க, படிச்சுங்க. இது டாபிக் அணுகுண்டு டாபிக் புரியுதுங்களா? புரியுது சார். ஓகேங்களா?
ஓகே, அப்படின்னா அந்த கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. இந்த கொஸ்டின் எக்ஸாம்ல கேட்பாங்க. எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னா என்ன? ஓகேங்களா? சோ ஒரு ஈவி ஆனது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? 1.6 into 10 power, ஓகே, 1.6 into 10 power minus 19 ஜூல்ஸ் வந்து ஈக்குவலா இருக்கும். கொஸ்டின் கேட்பாங்க. ஒரு எலக்ட்ரான் வோல்ட் ஆனது 1.6 into 10 power minus 19 ஜூல்ஸ் வந்து ஈக்குவலா இருக்கும். இது கண்டிப்பா கேட்பாங்க. படிச்சுவாங்க. ஆனா இது மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டா அப்படி கன்ஃபியூஸ் ஆவீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஒரு எலக்ட்ரான் வோல்ட் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? 1.6. இந்த 2 ஜூலும் தேவையில்ல. 1.6 பவர் மட்டும் பாத்துக்காங்க. ஒரு மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? மில்லியன் அப்படின்னா 10 power 6. ஓகேங்களா? சோ ஒரு மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1 கேபிட்டல் எம்ங்க, கேபிட்டல் எம் ஈவிக்கு வந்து ஈக்குவலா இருக்கும், அல்லது 10 power 6 எலக்ட்ரான் வோல்ட்டுக்கு வந்து ஈக்குவலா இருக்கும். இது டெஃபினட்டா கேட்பான். அணுக்கரு பிளவின் மூலம் வெளியிடப்படும் சராசரி ஆற்றல் என்ன? அக்யூரேட்டா கேட்க மாட்டான். சராசரி ஆற்றல் வந்து பாத்தீங்க அப்படின்னா 200 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட். இது வந்து கதையில ஏகப்பட்ட எக்ஸாம் கேட்டிருக்கான். யூஜிடிஆர்பி, பிஜிடிஆர்பில கேட்பாங்க. அதே மாதிரி டெட் எக்ஸாம்லாம் பாத்தீங்கன்னா அடிக்கடி கேட்பாங்க. ஓகேங்களா? ஒரு எலக்ட்ரான் வோல்ட் சாரி ஒரு அணுக்கரு பிளவின் போது வெளியிடக்கூடிய சராசரி ஆற்றல் என்ன? டூ யூ நோ தான் கொஸ்டின்ஸ் வரும். நோட் பண்ணிட்டீங்களா? எங்க சார் மேம் எந்த ஸ்டேஜ்ல இருக்கு? 18 பேஜ் நம்பர் கேக்குறீங்களா? பேஜ் நம்பர் 80 மேம். 80ல பேஜ் 80ல. ஓகேங்களா? டூ யூ நோல இருக்கும். சரி, ஓகே. அணுக்கரு இணைவு அப்படின்னா என்ன? ஓகேங்களா? சோ உங்க சொந்தக்காரங்க யாரும் 2 பேர் இருக்காங்க. இவங்களும் பாத்தீங்கன்னா சண்டை போட்டு பிரிஞ்சுட்டாங்க, இவங்களும் பார்த்து சண்டை போட்டு பிரிஞ்சுட்டாங்க. சோ நீங்க பேசி சமாதானம் படுத்தி அவங்களை வந்து ஒன்னா சேர்த்துறீங்க. ஓகேங்களா? சோ 2 ரிலேஷன்ஸ் இருக்காங்க, அவங்க வந்து சண்டை போட்டாங்க. ஓகேங்களா? சோ ஒருத்தர் இருக்கான், இவ ஒருத்தர் இருக்கான். ஓகே, 2 சேர்த்து பேசி சமாதானப்படுத்தி ஒண்ணு சேர்க்கறீங்க. ஓகேங்களா? சொந்தக்காரங்க வந்து சேர்க்கறது அவ்வளவு பெரிய காரணமே கிடையாது. ஓகேங்களா? நீங்க பேசுறீங்க அப்படின்னா இவங்க 1000 கோடி ரீசன் சொல்லுவாங்க, இவங்களும் 1000 கோடி ரீசன் சொல்லுவாங்க. அந்த எல்லாத்தையும் கேட்டுட்டு நீங்க சமாதானப்படுத்துறது வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான எனர்ஜி வந்து செலவிட மாதிரி இருக்கும். ஓகேங்களா? சோ அதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 பொருட்களை ஒன்றா சேர்த்துறீங்க பாத்தீங்களா, அதுதான் வந்து அணுக்கரு இணைவு. புரியுதுங்களா? இரு லேசான உட்கருக்கள் இணைந்து கனமான உட்கருவை உருவாக்கும் போது ஆற்றல் வெளியிடுகிறது. இதுதான் வந்து அணுக்கரு இணைவு. இரு லேசான உட்கரு அப்படின்னு என்னது? 2 ரிலேஷன். ஓகேங்களா? டாபிக் புரிஞ்சுங்களா? ஓகே, எடுத்துக்காட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹீலியம் H12, ஹீலியம் H12, 1 + 1 2 மாறிடும், 2 + 2 நமக்கு என்னவா மாறிடும்? 4 மாறிடும். நமக்கு வந்து எனர்ஜியானது வெளிவிடும். சரிங்களா? அவ்வளவுதாங்க. இதுதாங்க, வேற எந்த கான்செப்டும் கிடையாது. ஓகேங்களா? இந்த எக்ஸாம்பிள் பாத்துங்க, அந்த எக்ஸாம்பிள் பாத்துங்க. சோ அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது முக்கியமானது. இங்க கொடுத்திருப்பாங்க. இப்ப பாருங்க, இங்க 1 இருக்கு, இங்க 1 இருக்கு, 2. இது 2 சேர்ந்து நமக்கு என்ன தருது? இங்க ஒரு 3 தருது. ஓகேங்களா? சோ ஒருத்தர் இருக்கான், இன்னொருத்தர் இருக்கான். இவங்க 5 ரூபா கொடுக்குறோம், இவங்க 5 ரூபா கொடுக்குறோம். டோட்டல் நமக்கு எவ்வளவு வரும்? 10 ரூபா வரும். ஆனா ரிசல்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 10 வராம 9 வருது. 1 ரூபா மிஸ் ஆகுது. ஓகேங்களா? சோ இந்த 1 ரூபா என்னவா மாறுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா எனர்ஜியா மாறுது. ஓகே, அதான் சொல்ல வந்திருப்பாங்க. இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 இந்த இதுவும் அதுவும் சேர்ந்து. ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு இங்க ஒரு 10 kg இருக்கு, இங்க ஒரு 10 kg தான் வரணும். ஆனா இங்க 10 kg வராம கம்மியா மாறுது அப்படின்னா கம்மியா மாறுது எங்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா எனர்ஜியா மாறுது. சோ ரொம்ப சின்ன கான்செப்ட் தான். 2 அணுக்கரு துகள்கள் அல்லது 2 லேசான அணுக்கருகள் இணைந்து ஒரு பெரிய அணுக்கரு உருவாக்கும் போது அங்க மறையக்கூடிய அந்த நிறையானது என்னவா மாறுது? ஆற்றலாக வெளிவருது. ஓகேங்களா? அந்த ஆற்றல் தான் வந்து 3.8 into 10⁻⁻12 வந்துச்சுக்காங்க. ஓகேங்களா? நோட் வச்சுக்கோங்க. இதான் அணுக்கருகளோட வெளியிடக்கூடிய சராசரி ஆற்றல் 3.8 into 10⁻12. ஓகேங்களா? சோ இந்த 2 டிஜிட் போதுங்க, இதெல்லாம் தேவையில்லை. ஓகேங்களா? ஃபுல்லா மேரி பண்ண தேவையில்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அப்படி வெளியே வரக்கூடிய எனர்ஜி கண்டுபிடிக்க ஃபார்முலா தான் E = mc². ஓகேங்களா? சோ அங்க M அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நிறை, மிஸ் ஆகக்கூடிய 1 kg. அங்க C அப்படிதான் ஒளியின் திசை. முதல்ல சொல்லியிருப்பேன் 3 into 10⁸8. ஓகேங்களா? சோ இந்த கொஸ்டினை பேஸ் பண்ணி சம்ஸ் கேட்க 100% வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? நோட் பண்ணிச்சுக்காங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஐன்ஸ்டீனோட நிறை ஆற்றல் சமன்பாடு சொல்லுவாங்க. ஓகேங்களா? 1905 வந்து ஐன்ஸ்டீன் வந்து கண்டுபிடிச்சாங்க. ஐன்ஸ்டீன் மாஸ் எனர்ஜி ஈக்குவல் சொல்லுவாங்க. சோ இது பார்த்தாச்சு. புரியுதுங்களா? இது வரைக்கும் நடந்தது எல்லாமே. சோ அணுக்கரு இணைவு, அணுக்கரு பிளவு. அணுக்கரு இணைவு அப்படின்னா 2 பேரும் ஜாயின் பண்றதுதான் அணுக்கரு இணைவு.
அணுக்கரு பிளவு அப்படின்னா அணுக்கரு பிளவு அப்படின்னா 1 வந்து 2ஆ மாறுது. ஓகே, 2 1ஆ மாறுச்சு அப்படின்னா அணுக்கு இது பி இது இ. ஓகேங்களா? சோ பிளவு இது இணைவு. இதுலயும் பாத்தீங்கன்னா எனர்ஜி வெளியே வரும், இதுலயும் பாத்தீங்கன்னா எனர்ஜி வெளியே வரும். ஓகேங்களா? சோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கம்மியான எனர்ஜி கொடுத்தா போதும், இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா தாறுமாறா எனர்ஜி கொடுக்கணும். ஓகேங்களா? பிளவு நடக்கணும் அப்படின்னா அதிகமான எனர்ஜியா தான் கொடுக்கணும். ஓகேங்களா? சோ இங்க கொடுத்துலாம் பாரு, அணுக்கரு இணைவிற்கான நிபந்தனை. நான் சொன்னேன் 2 சொந்தக்காரங்களும் ஒட்டா சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய ப்ராசஸ் கிடையாது. சோ அவங்களுக்கு சமாதானப்படுத்த 1000 ரீசன் சொல்லும், இவங்களை சமாதானப்படுத்த 1000 ரீசன் சொல்லும். அப்பதான் 2 பேரும் நமக்கு என்ன பண்ணுவாங்க, ஒட்டுக்கா சேருவாங்க. ஓகேங்களா? சோ இந்த அணுக்கரு இணைவானது 10⁻7 கெல்வின் முதல் 10⁻9 கெல்வின். ஓகே, இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உயர்ந்த வெப்ப ஆற்றலானது தேவை. அப்படி இருந்தா மட்டும்தான் இந்த ப்ராசஸ் ஆனது நடக்கும். இந்த கொஸ்டின் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். அணுக்கரு இணைவு நடக்க எவ்வளவு எனர்ஜி ஆனது தேவைன்னு சொல்லி கேட்பான். ஓகே, நோட் பண்ணிட்டீங்களா? இந்த ப்ராசஸ் பார்த்து வெப்ப அணுக்கரு இணைவு. ஓகேங்களா? சோ நோட் பண்ணிக்கங்க. டூ யூ நோலி அதுதான் கொடுத்துருப்பாங்க, ஹைலைட் பண்ணிக்காங்க. ஓகேங்களா? சோ விண்மீன் ஆற்றல் அப்படின்னா என்ன? சோ விண்மீன் ஆற்றல் அப்படின்னா விண்மீன் அதாவது வெளியே இருக்கக்கூடியது. ஓகேங்களா? இப்ப சூரியன் போன்ற ஏகப்பட்ட விண்மீன் வந்து வெளியே இருக்கு. அங்க எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இந்த ப்ராசஸ் இந்த அளவுக்கு மின்றதுக்கு காரணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அணுக்கரு இணைவு தான். ஓகேங்களா? விண்மீன்கள் ஆற்றல் இருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா அணுக்கரு இணைவு மூலம் தான் இவ்வளவு பெரிய ஆற்றல் தான் கிடைக்குது. இப்ப சூரியனே இருக்கு அப்படின்னா இந்த அளவுக்கு பிரகாசமா இருக்க காரணம் வந்து பாத்தீங்கன்னா அணுக்கரு இணைவு. ஏன்னா மேல ஃபுல்லா நமக்கு என்ன இருக்கு, ஹைட்ரஜன் இருக்கு. சோ ஹைட்ரஜன் பிளஸ் ஹைட்ரஜன் சேர்ந்து ஹீலியம் மாறிடும். சோ இந்த அணுக்கரு இணைவு தான் அந்த அளவுக்கு ஆற்றலானது சூரியன்ல கிடைக்குது. சொல்ல வர கான்செப்ட் புரியுதுங்களா? விண்மீன் ஆற்றல், சூரியன் ஆற்றல் எல்லாமே இந்த ப்ராசஸ் தான். சோ அணுகுண்டு அப்படிங்கிறது வந்து எந்த தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுது? கட்டுப்பாடற்ற தொடர்வினை. இந்த கொஸ்டின் சிம்பிளா கேட்டு போயிரும், அவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்கிறோம். ஹைட்ரஜன் குண்டானது எந்த தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுது? ஓகே, அணுக்கரு இணைவு. ஹைட்ரஜன் குண்டு அப்படின்னா அணுக்கரு இணைவு, அணுகுண்டு அப்படின்னா அணுக்கரு பிளவு. ஓகேங்களா? அணுக்கரு பிளவு எக்ஸாம்பிள் சொன்னேன், தோசை சொன்ன பாத்தீங்களா, அந்த தோசை ஞாபகம். ஓகேங்களா? இது வந்து அணுக்கரு இணைவு. அணுக்கரு இணைவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன் குண்டு, அணுக்கரு பிளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அணுகுண்டு. ஓகேங்களா? சோ நோட் பண்ணிக்கங்க, ரெண்டும் பார்த்து கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க. கன்ஃபியூஸ் இல்ல. இந்த கொஸ்டின் எக்ஸாம்ல கேட்பான், சிம்பிளா கேட்டு வேலையை முடிச்சுட்டோம். ஓகேங்களா? ஓகே, அணுக்கரு பிளவுக்கும் அணுக்கரு இணைக்கும் எக்ஸாம்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த எக்ஸாம்ல வந்து நீங்களே தாராளம் ஈஸியா படிச்சிடலாம், ரொம்ப சிம்பிள் தான். ஒவ்வொரு வினாடியிலும் 620 மில்லியன் மெட்ரிக் டன் ஹைட்ரஜன் இணைவானது எங்க நடைபெறுது? சூரியனில் நடைபெறுது. நோட் பண்ணி வச்சுக்காங்க. ஒரு வினாடியில் வந்து பாத்தீங்க அப்படின்னா 3.8 × 10⁻26 ஓகேங்களா ஜூல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வெளியே விழுது. ஓகேங்களா? சோ அது வந்து பூமியை நோக்கி வரும்போது அப்படியே குறைஞ்சுக்கிட்டு 1.4 ஜூல்ஸ் தான் வருது. ஓகேங்களா? சும்மா ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க. நீங்க திரும்ப பாத்தீங்க அப்படின்னா பார்த்தோன்னா ஞாபகம் வந்துடும். சரிங்களா? சார் கொஞ்சம் பேஜ் காமிங்க சார். சார் பேஜ் காமிங்க. ஓகே மேம், காமிச்சணும். ஓகே மேம். ஓகேங்க சார். அடுத்த ஓகே, சாப்பிட்டு வந்துட்டீங்களா மேம்? ஓகே, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கதிரியக்கத்தின் மேக்ஸிமம் அந்த டைம் 7 to 10 வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு சைக்காலஜி கிளாஸ் வந்து நினைக்கிறேன், ஒரு அம்மா சாப்பிட்டுட்டே பேசிட்டு இருக்காங்க. நீட்டா தோசை போட்டுட்டு இட்லி போட்டு டிவி போட்டுவிட்டு அப்படியே கிளாஸ் பார்த்துக்கிட்டு அப்படியே சாப்பிட்டு பாக்குறது ஜாலியா. ஸோ ஓகே, ஸோ இந்த 7 to 10 வந்து கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிக்காங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. டைம் இஸ் கோல்டு. ஓகேங்களா? அது முதல்ல சொன்னேன், கிளாஸ் எடுக்கும்போது கொஞ்சம் ஃப்ரீயா விட்டுருங்க, கிளாஸ் எடுத்து முடிச்சிருவாங்க. கிளாஸ் முடிஞ்சு வேட்டி எல்லாரும் போன வேட்டி உங்களுக்கு ஏதாவது டவுட் அப்படின்னா தாராளமா கேளுங்க. ஏன்னா இந்த 70 days வந்து பாத்தீங்க அப்படின்னா நாங்க எந்த அளவுக்கு உழைக்கிறோமோ அதோட நீங்க டபுள் மடங்கு உழைச்சாதான் நல்ல மார்க் ஆகும். ஓகேங்களா? அப்படியே அடுத்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி வேலைக்கு போகணும். ஓகேங்களா? 2026 எல்லாருமே கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சரா இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுதான் எங்களுக்கு பெருமை, அதே மாதிரி உங்களுக்கும் பெருமை. சில பேர் சொல்லுவான், என்னடா அந்த அம்மா எப்ப பார்த்தாலும் வீட்டுல உட்காந்து படிச்சுட்டே இருக்கு, வேலையே வாங்க மாட்டேது அப்படின்னு சொல்லுவான். ஓகேங்களா? அவங்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய பதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கி காமிக்கணும். அப்ப பாப்பான், மேம் வணக்கம் மேம், நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா அப்படிம்பா. சோ அப்படி பேசுவோம், அப்படியே வார்த்தையை பேசி முடியும். ஓகேங்களா? உங்க மதிப்பு மரியாதை மேம் வரும், கண்டிப்பா வரும் மேம்.
நம்ப முடியாது. இந்த வாரமே நோட்டிபிகேஷன் விட்டா விட்டுருவான். ஏன்னா என்னவா நடக்கலாம் மேம். டிஆர்பி எல்லாம் தெளிவா இருக்கான். ஓகே, இனிமேல் தான் டெட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டியா, அடுத்து எஸ்டிடி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டியா, வேலை. யூஜிடி எழுதி பாஸ் பண்ணிட்டியா, வேலை. ஓகேங்களா. ரொம்ப ரொம்ப எங்க தங்கச்சிட்டு பையன் இருக்கான், இப்ப 12th படிச்சுட்டு இருக்கான். அவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹிஸ்டரி குரூப் படிக்கான் 11th 12th. ஓகேங்களா. சோ நெக்ஸ்ட் என்ன பிளான் அப்படின்னா அவன் அப்படியே டீச்சர் ட்ரைனிங் 2 இயர் சேர்த்துக்கணும். ஸோ நெக்ஸ்ட் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா பிஎஸ்சி ஜுவாலஜி தமிழ் மொழி படிக்க வைக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டெட் பேப்பர் 1 எழுத வைக்கணும். ஸோ நெக்ஸ்ட் எஸ்டிடி எக்ஸாம் உள்ள போகணும். போயிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொமோஷன்ல வந்து யூஜிடிஆர்பி எக்ஸாம் போகணும். ஸோ இது மாதிரி ட்ராக் இதுதான், இந்த ப்ராசஸ் தான் பண்ணும். இது பண்ணீங்க அப்படின்னா நல்லா தெரியும் தானே. டீச்சர் ட்ரைனிங் முடிச்சா பேப்பர் 1 பேப்பர் 2 எழுதலாம். எஸ் தானே? ஆமா சார். யாரெல்லாம் டீச்சர் ட்ரைனிங் வந்து படிக்க வைக்கலையோ, யாரெல்லாம் படிக்கலையோ, இன்னும் ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து டீச்சர் ட்ரைனிங் முடிச்சு எங்க இருக்கான்னு சொல்லி பல போட்டு தேடுவாங்க. ஓகேங்களா. காலம் வந்து மாறும். விஜய் சொல்ற மாதிரி வந்து வாழ்க்கை ஒரு வட்டம் தான். ஓகேங்களா. ஸோ இப்ப யாரெல்லாம் டீச்சர் ட்ரைனிங் வேல்யூவே இல்ல, யாரெல்லாம் படிக்கலையோ, ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லாம் கையை பிடிச்சி கூட்டிட்டு போவாங்க வேலைக்கு. வாங்க, நீங்க கண்டிப்பா வேணுங்க, நீங்க கண்டிப்பா தேவைப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போவாங்க. ஸோ டைம் வந்து மாறிட்டே இருக்கும். ஓகேங்களா. வாழ்க்கை வந்து மாறிட்டே இருக்கும். டீச்சர் ட்ரைனிங் படிச்சவங்க எல்லாமே லக்கி. ஓகேங்களா. அடுத்து எஸ்டிடி எக்ஸாம் டெஃபினட்டா உள்ள போயிடலாம். அதே மாதிரி பிஎட் முடிச்சா நல்லதுதான். நீங்க வந்து பிஜிடிஆர்பி போகலாம். ஓகேங்களா. ப்ரொமோஷன் வந்து யூஸ் ஆகும். சரி, ஓகே. சோ டீச்சர் நீங்க படிக்கிறாங்க அப்படின்னா படிக்க வைங்க. ஓகேங்களா. வீடியோ பாப்பேன். வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் சார் பிஎட் கால் பண்ண நாளைக்கு பேசலாம் சொல்றேன் மேம். மேம் நீங்க பண்ண தேவையில்லை மேம், விட்டுருங்க, தேவையில்லை. அது வந்து கம்மியான குவாலிஃபிகேஷன், அதுவே அதிகமா தான் படிச்சேன். சார் ஒரு டவுட், பிஎட் படிச்சாதானே பேப்பர் 2 எழுத முடியும் சார்? மேம் இல்ல, டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருந்தாவே எழுத முடியும். சரிங்களா? ஓகே. ஆமா. இப்ப பாருங்க, இப்ப நான் இதே மாதிரி டிஆர்பி ஆனது இந்த சார் பிஎட் என்ன கேக்குறீங்க? எழுத கூடாதா மேம்? நல்லா புரிஞ்சுக்கலாம், கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க மேம். இப்ப டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து பேப்பர் 1 எழுதலாம், பேப்பர் 2 எழுதலாம். எப்ப பேப்பர் 2 எழுத முடியும் அப்படின்னா வித் யூஜி டிகிரி வச்சிருக்கணும். ஓகே, நல்லா புரிஞ்சுக்காங்க. நீங்க டீச்சர் ட்ரைனிங் டிப்ளமோ இன் எலிமெண்டரி எஜுகேஷன் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க பேப்பர் 1 எழுதலாம். டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் பேப்பர் 2 எழுத முடியும். சார் நான் வந்து பிஎட் படிச்சிருக்கேன் சார், நான் வந்து பேப்பர் 1 எழுதலாமா பேப்பர் 2 எழுதலாமா அப்படின்னா பேப்பர் 2 மட்டும்தான் எழுத முடியும், பேப்பர் 1 எழுத முடியாது. தெளிவா புரியுதுங்களா? சரிங்க சார். ஓகேங்களா. சார் 12th ஹிஸ்டரி குரூப் எடுத்துட்டு எப்படிங்க சார் சுவாலஜி படிப்பாங்க? அப்படி படிக்கலாமாங்க சார்? இப்ப டிகிரி எப்படின்னா டிஸ்டன்ஸ் மாத்தி போட்டுக்கலாம் மேம். எல்லாம் இப்பெல்லாம் தாறுமாறா படிக்கிறாங்க. இல்ல அப்படின்னா அங்க வெரி குட், ஜுவாலஜி வேண்டாம் அப்படின்னா நாம என்ன பண்ணலாம், ஹிஸ்டரி அல்லது ஜியோகிராஃபி, இது ரெண்டு வேல்யூபிள் சப்ஜெக்ட். சார் கிளாஸ் கண்டினியூ பண்ணலாம் சார். ஓகே சார் கிளாஸ் எடுங்க சார், திரும்ப இந்த டவுட்லாம். ஓகே முடிச்சலாம். ஓகே, அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஓகே புரியுது. சோ டாபிக் போயிடலாங்களா? சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன டாபிக் பார்க்க போறோம், கதிரியக்கத்தின் பயன்கள். சோ டிஎன்பிசில இருந்து பாத்தீங்கன்னா இந்த டாபிக்ல இருந்து 1000 கோடி கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருப்போம். ஓகேங்களா. சோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஸ்பரஸ் 32 ஆனது எதுக்கு யூஸ் ஆகுது? ஒரே லைட் வேளாண்மை. ஓகேங்களா. சோடியம் 24 ஆனது எதுக்கு யூஸ் ஆகுது? இதயத்தை சீராக செயல்படுத்த யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அயோடின் 131, அதுக்கப்புறம் இரும்பு, அதுக்கப்புறம் பாஸ்பரஸ் 32. ஓகேங்களா. மேலையும் 32 பார்த்தோம், கீழே 32 பார்க்குறோம். கோபால்ட் இதெல்லாம் கண்டிப்பா கேட்பாங்க. கோபால்ட் 60 வந்து பாத்தீங்க அப்படின்னா எதுக்கு யூஸ் ஆகுது? ஓகேங்களா. தோல் புற்றுநோயை குணப்படுத்த யூஸ் ஆகுது. புரியுதுங்களா மேம்? அவ்வளவுதான். இது ஃபுல்லா பாக்காதீங்க, சின்னதா ஒரு குட்டி டேபிள் போட்டுக்கோங்க. அந்த டேபிளை வந்து நோட் பண்ணி நீங்க படிக்க ஆரம்பிங்க. சரிங்களா. ஓகே, அவ்வளவு முடிஞ்சிச்சா? சோ என்ன பார்த்தோம், கதிரியக்க ஐசோடோபியம் பயன்கள் பார்த்தோம். வேளாண்மைக்கு வந்து பாஸ்பரஸ் 32 கேட்டிருக்கான், கீழையும் பாஸ்பரஸ் 32 கேட்டிருக்கான். சோ பாஸ்பரஸ் 32 வந்து கேட்டா அப்படின்னா ரெண்டுமே கொடுக்க மாட்டான். ஓகேங்களா. மாத்தி மாத்தி தான் கொடுப்பான். நீங்க அப்படி கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். ஓகேங்களா. இது வந்து டெஃபினட்டா 100% கொஸ்டின் இருக்குது. நீங்க எழுதி வச்சுக்கோங்க. 100% டெட்டு. ஓகேங்களா. எக்ஸப்ட்னு போட்டுவாங்க. கண்டிப்பா எதிர்பார்க்கக்கூடிய கொஸ்டின்ஸ் இது மாதிரி படிக்கணும். ஓகேங்களா. இதெல்லாம் டெட்ல எதிர்பார்க்குற கொஸ்டின்ஸ் பாத்தீங்க அப்படின்னா போதும், கண்டிப்பா கேட்டுரும். சோ நெக்ஸ்ட் வந்து அறுவை சிகிச்சைக்கு பயன்படும் சாதனங்கள், அதெல்லாம் சும்மா கதை தான், நீங்க பாத்துக்க கேட்க மாட்டாங்க. தொழிற்சாலையில் வந்து பாத்தீங்க அப்படின்னா கலிபோர்னியம் 252 வந்து பயன்படுது. ஓகேங்களா. வானூர்திகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா எடுத்து செல்லப்படும் சுமைகளில் வந்து பாத்தீங்கன்னா அணுகுண்டு இருக்கு, ஹைட்ரஜன் கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க வந்து பாத்தீங்கன்னா கலிபோர்னியம் 252 வந்து பயன்படுது. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா தொழிற்சாலையில் வந்து புகையை வந்து உணர்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அமர்சியம் 241 இது மேபி கேட்க வாய்ப்பு இருக்கு. இது வந்து இது மீதி எல்லாம் படிச்சிருப்பாங்க. இது ரெண்டும் புதுசா அப்டேட் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா.
மார்க் பண்ணிட்டீங்களா? ஓகே, இதுவும் பாத்தீங்கன்னா எக்ஸாம்ல கேட்க, ஏன்னா இதெல்லாம் பழைய கதை, இதெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாருமே படிச்சிருப்பாங்க. இது ரெண்டும் பாத்தீங்கன்னா புதுசா இருக்கு, மேபி கேட்க வாய்ப்புகள் இருக்கு. தொல்லியல் ஆய்வு, ஓகேங்களா? சோ தொல்லியல் ஆய்வு, தொல்லியல் ஆய்வு அப்படின்னு என்ன பாத்தீங்க அப்படின்னா கார்பன் வயது கணிப்பு அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. சோ அப்படின்னு என்ன பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய C14 பூமியோட ஏஜ் என்ன, படிம பொருளோட ஏஜ் என்ன, பழமையான ஓவியங்கள் வந்து என்ன, ஓகேங்களா? அது நினைவிடத்தோட ஏஜ் வந்து என்ன, இதெல்லாம் கண்டுபிடிக்க வந்து பாத்தீங்கன்னா கார்பன் ஏஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. நமது பூமியின் வயது வந்து பாத்தீங்க அப்படின்னா அவன் சொல்லிட்டான், தோராயமா சொல்லிட்டான், ஓகேங்களா? அப்ராக்சிமேட்டா இவ்வளவு ஆண்டுகள், அதாவது இவ்வளவு கோடி ஆண்டுகள், ஓகேங்களா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க, கேட்க மாட்டான், இதான் நோட் பண்ணி வச்சுக்காங்க. சோ புரியுதுங்களா? சோ தொல்லியல் ஆய்வு அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்பன் C614 நினைக்கிறேன், ஐ திங்க் ரைட் நினைக்கிறேன், தப்பதான் மாத்திக்கோங்க. சோ C14 வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா பொருட்களும் உள்ளே இருக்கும். அந்த பொருள் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிகே ஆகுது அப்படின்னா, சிதைவடையுது அப்படின்னா வந்து பாத்தீங்க அப்படின்னா அது வந்து பாத்தீங்க அப்படின்னா சிதைவடையக்கூடிய ரேட் ஆஃப் இந்த ஃபார்முலா இருக்கு. ஸோ T of E equal to 0.69131 into லேம்டான்னு சொல்லி அதெல்லாம் வேணாம், அதெல்லாம் படிச்சுட்டு. ஸோ அதுக்கப்புறம் பாதுகாப்பு வழிமுறைகள், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா அணுக்கரு உலையில வந்து வேலை செய்யறாங்க அப்படின்னா அவங்க வந்து எப்படி இருக்கு அப்படின்னா அப்படிதான் இருக்கணும், ஓகேங்களா? ஸோ நல்லா நீட்டா எந்த விதமான ரேடியேஷனும் உள்ள போகாத மாதிரி ட்ரெஸ் போட்டா மட்டும்தான் அதுல இருந்து பாதுகாக்க முடியும், ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கண்டிஷன் மட்டும் பாருங்க. ஒரு ஆண்டிற்கான கதிரியக்க பாதுகாப்பான அளவு வந்து பாத்தீங்க அப்படின்னா 20 மில்லி சிவரட், ஓகேங்களா? நோட் பண்ணிச்சுக்கோங்க, இந்த சிவரட் கேட்க வாய்ப்பு இருக்கு. இதனை ராஞ்சன் அலகில் குறிப்பிடும் போது ஒரு வாரத்திற்கு வந்து 100 மில்லி ராஞ்சன் இருந்தா சேஃப், ஓகேங்களா? கதிரியக்க பாதிப்பு வந்து 100 ராஞ்சனை தாண்டிச்சு, இங்க பாருங்க மில்லி அப்படின்னா MRன்னு அர்த்தம், ஓகேங்களா? இங்க 100 R அப்படின்னா அபாயகரமானது, ரொம்ப டேஞ்சரானது, ஓகேங்களா? சோ அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா புற்றுநோய், ஓகேங்களா? ரத்த சோப்பனங்கள் அழிவை ஏற்படுத்தும். அதே 600 ராஞ்சன் அப்படின்னா கன்ஃபார்ம் டெத்து தான், ஓகேங்களா? ஸோ 3 விஷயம் இருக்கு. ஸோ வந்து ஒரு ஆண்டிற்கான பாதுகாப்பான அளவு வந்து பாத்தீங்க அப்படின்னா 20 மில்லி சிவரெட்டு, அதே 100 அப்படின்னா சேஃபு, அதே வந்து பாத்தீங்க அப்படின்னா 100 ராஞ்சன் அப்படின்னா நமக்கு ரத்த சோப்பனங்கள்லாம் அழிஞ்சிரும். 600 ராஞ்சன் தாண்டிச்சு அப்படின்னா கண்டிப்பா டெத்து, ஓகேங்களா? ஸோ தனியா நோட் பண்ணிச்சு பாத்துக்காங்க, இதுதான் கேட்பாங்க. இது 3ல தான் கொஸ்டின்ஸே மாட்டும், புரியுதுங்களா? ஸோ அணுக்கரு உலையில வேலை செய்யக்கூடிய பர்சன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க உடம்புலயே ஒரு பேட்ச் மாதிரி இருக்கும், ஓகேங்களா? சின்னதா குத்தி இருப்பாங்க. ஸோ அது வந்து பாத்தீங்க அப்படின்னா கதிரியக்கத்தை வந்து அப்சர்வ் பண்ணிட்டே இருக்கும். ஒரு பர்டிகுலர் ஸ்டேட் தானா கீழ் கத்திட்டே இருக்கும். அப்படி கத்திச்சா அப்படின்னா வெளியே போயிடுவாங்க. அந்த ஸ்டேஜுக்கு மேலதான் உள்ள வரணும், ஓகேங்களா? பாதுகாப்புக்காக, ஓகேங்களா? ரொம்ப சேஃப்டியா இருப்பாங்க. ஸோ அயனியாக்கும் கதிர்வீச்சின் அளவினை கண்டறியும் சாதனம் வந்து டோசிமீட்டர், நோட் பண்ணிச்சுக்காங்க. அவங்க உடம்புல வச்சிருக்கக்கூடிய அல்லது கையில வச்சிருக்கக்கூடியது வந்து பாத்தீங்க அப்படின்னா டோசிமீட்டர். காமா கதிர், எக்ஸ் கதிர் மற்றும் காமா கதிர்கள் வெளியாகும் பகுதிகளில் பணியாற்றுவார் வேலை செய்யும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கையடக்க டோசிமீட்டர் வந்து யூஸ் பண்ணுவாங்க, ஓகேங்களா? ஸோ அது மூலம் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு டோசிமீட்டர் வந்து உள்ள அந்த எவ்வளவு கதிரியக்கம் வந்து உள்ள போகுது அப்படின்னு சொல்லி நம்மளாம் ஈஸியா கண்டுபிடிச்சிக்கலாம், ஓகேங்களா? ஸோ அதை தடுக்க வழிமுறைகள் வந்து பாத்தீங்கன்னா இதுமே ட்ரெஸ் வந்து போடணும். அந்த ட்ரெஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா காரியத்தால் ஆன ஆடை. இந்த காரியத்துக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அணுக்கருவானது அந்த ஆல்பா பீட்டா காமானது உள்ள போகாது. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அது மாதிரி ஆடையை போடணும். கையுறை காலுறை, கையுக்கும் பாத்தீங்கன்னா காரியத்தால் ஆன உரை போடணும், காலுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது மாரி உரை வந்து போடணும், புரியுதுங்களா? ஸோ கண்டிப்பா டோசிமீட்டர் வந்து கையில வச்சுட்டே இருக்கணும், ஓகே? இந்த கொஸ்டின்ஸ் மேபி எதிர்பார்க்கலாம், ஏன்னா இதுக்கு முன்னாடி இயர்ல இந்த கொஸ்டின்ஸ் இல்ல. இந்த டோசிமீட்டர் வந்து பார்த்து வச்சுக்காங்க. அணுக்கரு உலை அப்படின்னா என்ன? அப்பா, அணுக்கரு உலை வந்து பாத்தீங்க அப்படின்னா 1942 வந்து சிகாகோவில் வந்து பாத்தீங்கன்னா முதலா உருவாக்கப்பட்டது. நோட் பண்ணி கேட்பாங்க எக்ஸாம்ல. விவேகானந்தர் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிகாகோக்கு போய் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னுடைய அன்பான சகோதர சகோதரிகள் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சாரு, ஓகேங்களா? சோ அது மாதிரி ஞாபகம் வச்சுக்காங்க. சோ 1942. சோ அணுக்கரு உலையின் வகைகள், ஓகேங்களா? சோ ஏகப்பட்ட உலை இருக்கு, இது கொஸ்டின் கேட்க மாட்டான், லைட்டா பார்த்து வச்சுக்காங்க. அணுக்கரு உலையின் பகுதிகள் அல்லது வந்து கூறுகள் அல்லது முதன்மையான பாகங்கள் வந்து என்னன்னு சொல்லி கேட்பாங்க. சோ ஒண்ணு வந்து எரிபொருள், ஓகேங்களா? எரிபொருள் அப்படின்னா என்னது? யுரேனியம். தனிப்பான்,
ஓகேங்களா. சோ அது வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்றது, கம்மி பண்றது. ஓகேங்களா. சும்மா வேகமா போகக்கூடிய நியூட்ரானை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்லோ பண்றதா வந்து பாத்தீங்க அப்படின்னா தனிப்பான். ஓகேங்களா. அது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்ல கேட்பான், அதை நோட் வச்சுக்கோ. கட்டுப்படுத்தும் கலிகள். ஓகேங்களா. சோ கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ப்ராசஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா மெதுவா பண்ண அப்படின்னு சொல்லி கட்டுப்படுத்துறது. குளிர்விப்பான் அப்படின்னா ஏகப்பட்ட எனர்ஜி, ஆற்றல், வெப்பமானது வெளிவரும், அதை வந்து கூல் பண்ணிட்டே இருக்கணும், அதுதான் குளிர்விப்பான். தடுப்பு சுவர் அப்படின்னா அந்த ப்ராசஸ் எல்லாமே ஒரு பாக்ஸ்க்குள்ள நடக்கும். ஒரு பாக்ஸ் அப்படின்னா ஒரு ரூமுக்குள்ள நடக்கும். அதுதான் கட்டுப்படுத்தும் சூழல். அவ்வளவுதான், வேற எதுவும் இல்ல. இது எந்த கொஸ்டின்ஸ் கேட்பான்னு பாத்தீங்க அப்படின்னா இது கேட்பான். தனிப்பான் என்றால் என்ன? உயர் ஆற்றல் கொண்ட நியூட்ரான்களை குறைந்த ஆற்றல் கொண்ட நியூட்ரானாக மாற்றக்கூடிய கருவி தான் வந்து பொருள் வந்து பாத்தீங்க அப்படின்னா. மேம் சொல்லுங்க மேம். ஓகே, புரியுதுங்களா? இது எக்ஸாம்ல கேட்க வாய்ப்பு இருக்கு, நோட் பண்ணிச்சுக்காங்க. உயர் ஆற்றல் கொண்ட நியூட்ரான்களை குறைந்த ஆற்றல் கொண்ட நியூட்ரானா மாற்றக்கூடிய கருவி. எரிபொருள் அப்படின்னா அது கேட்க மாட்டோம், யுரேனியம் தான் தெரியும். கட்டுப்படுத்தும் கழிவு அப்படின்னா அந்த தொடர்நிலை வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாப் பண்றது, ஓகே, நிறுத்துறது பார்த்து பயன்படுது. ஓகேங்களா. இதெல்லாம் நீங்களே படிச்சுக்கோங்க. இங்க பாருங்க, நீர், காற்று மற்றும் ஹீலியம் ஆகியவை குளிர்விப்பானாக பயன்படுகிறது. ஓகேங்களா. சோ கீழ்கண்டவற்றுள் எது வந்து குளிர்விப்பானாக பயன்படுகிறதுன்னு கேட்பான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் யுரேனியம், செகண்ட் நீர், காற்று, ஹீலியம் கொடுத்தோம் அப்படின்னா நீங்க வந்து யுரேனியத்தை டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கொஸ்டின் தப்பு. ஓகேங்களா. பேஜ் காமிட்டா, பேஜ் தெரியுதா மேம்? சார் கொஞ்சம் பேஜ் காமிங்க. ஓகே, மேல் பேஜ்ங்களா மேம்? 84 84 சார். பேஜ் 83 பேஜ் நம்பர் 84 மேம். தெரியலங்க சார். மேம் பேஜ் சோ மேம் இல்ல, நீங்க வெளிய போய் அப்படியே உள்ள வாங்க மேம், லெஃப்ட் சைடு உள்ள வாங்க. பேஜ் நம்பர் 84. ஓகே ஓகே, थैंक यू மேம், थैंक यू மேம். சோ தடுப்பு சூழல் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்ப சிஎம் வராரு அப்படின்னா அவர் சுத்தி வந்து பாத்தீங்க அப்படின்னா சுத்தி போலீஸ் இருப்பாங்க, அல்லது அந்த கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டுருப்பாங்க. ஓகேங்களா. சோ அது மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த அணுக்கருக்கு உள்ளே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சேஃபா இருக்கும். ஏன்னா வெளியே வாழக்கூடிய மக்களுக்கு எந்த விதமான பாதிப்பை ஏற்படுத்தாத மாதிரி ஒரு ரொம்ப இன்டீரியரான இடத்துல வச்சிருப்பாங்க. ஓகேங்களா. சோ லைட்டா பாத்துக்காங்க. இதுல முக்கியமானது என்னது, குளிர்விப்பான எக்ஸாம்ல கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த தனிப்பான், அதை மட்டும் பாத்தீங்கன்னா வேற எதுவுமே கொஸ்டின்ஸ் கேட்க மாட்டாங்க. சரி, ஓகே. அதுக்கு அடுத்து அணுக்கரு உலையின் பயன்கள். ஸோ அந்த அணுக்கரு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. நம்ம யூஸ் பண்ணது எலக்ட்ரிசிட்டி அந்த அணுக்கரு தான் வந்து கிடைக்குது. ஓகேங்களா. ஸோ அணுக்கரு உலையானது அதிக மின் உற்பத்திக்கு வந்து பயன்படுது. பல விதமான பயன்பாடுகளே கொண்டு இருக்கு. அந்த ஐசோடோப் சொன்ன பாத்தீங்களா, ஹாஸ்பிட்டலுக்கு, அதுக்கப்புறம் வந்து அந்த வெடிக்குள்ள கொண்டு போனா கண்டுபிடிக்கிறதுக்கு, விவசாயத்துக்கு எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த அணுக்கருவானது பயன்படுது. ஸோ நோட் பண்ணிச்சுக்காங்க. இந்தியாவின் அணுமின் நிலையங்கள். ஓகேங்களா. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்ப 1948 இந்த இயர் முக்கியமானது நோட் பண்ணிக்காங்க. ஆகஸ்ட் மாதத்தில் இந்திய அறிவியல் ஆராய்ச்சி துறையால் இந்திய அணுசக்தி ஆணையம் ஏஇஓ, ஓகேங்களா. ஸோ ஏஇஓ அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்க நோட் பண்ணி வச்சுக்காங்க, கூகுள்ல பார்த்து நோட் பண்ணிக்காங்க. மும்பையில் அமைக்கப்பட்டது. இதன் தலைவராக வந்து பாபா முதலில் பொறுப்பு வகித்தார். ஓகேங்களா. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா அணுசக்தி துறையில் நடைபெறும் அனைத்து ஆய்வுகளும் இங்கதான் நடக்குது. ஸோ தற்போது அதோட பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாபா அணு ஆராய்ச்சி நிலையம், பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் அப்படின்னு சொல்லி மாத்திட்டாங்க. ஸோ இதோட அக்ரோனியம் அப்ரிவேஷன் வந்து என்னன்னு சொல்லி நோட் பண்ணிச்சுக்காங்க. புரியுதுங்களா. ஸோ இந்த இயர் வேணா முக்கியமானது. ஓகேங்களா. இந்தியா வந்து எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க, 1948. சுதந்திரம் வாங்கின அடுத்த இயரே வந்து ஆரம்பிச்சுட்டாங்க. சரிங்களா. ஸோ புரியுதுங்களா. இந்தியாவின் மின் உற்பத்தியில் அணுசக்தியானது எத்தனாவது இடத்துல இருக்கு, இது கேட்பாங்க எக்ஸாம்ல. 5வது இடத்தில் உள்ளது. நோட் பண்ணிட்டீங்களா. ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ், ஃபோர்த் பிளேஸ், ஃபிஃப்த் பிளேஸ் போட்டீங்க அப்படின்னா ஸோ இந்த அணுக்கரு உலையில இருந்தா வந்து பாத்தீங்கன்னா மின்சக்தி வந்து பாத்தீங்கன்னா 5வது இடத்துல உற்பத்தி பண்றாங்க. ஸோ காற்றாலை வந்து எந்த பிளேஸ்ல இருக்கு சொல்ல பார்க்கலாம். முதலிடம். வெரி குட் மார்னிங். ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து ஓகேங்களா. இது மாதிரி क्वेश्चंस எல்லாம் எக்ஸாம்ல கண்டிப்பா கேட்பாங்க. ஏன்னா இது தமிழா சம்திங் எதுல இருக்கு நான் பாத்துறேன், அதுல கரெக்டா நோட் பிடிச்சிருக்கேன். சோ காற்றாலை வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ், அணு உலை வந்து பாத்தீங்கன்னா 5th பிளேஸ். இந்த 2, 3, 4 என்னன்னு சொல்லி கூகுள்ல சர்ச் பண்ணி எழுத முடிஞ்சு அங்க எழுதிச்சு படிங்க. ஓகேங்களா. சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தாராக்பூர் அணுமின் நிலையம் இந்தியாவின் முதல் அணுமின் நிலையமாகும். டெஃபினட்டா எக்ஸாம்ல கேட்பாங்க. தாராபூர் வந்து பாத்தீங்கன்னா முதல் அணுமின் நிலையம். ஓகேங்களா. நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மகாராஷ்டிரால இருக்கு, அதுக்கப்புறம் ராஜஸ்தான்ல இருக்கு, குஜராத்ல இருக்கு, உத்தரப்பிரதேசல இருக்கு, கர்நாடகால இருக்கு,
ஆகிய மாநிலங்களில் தலா ஒரு அணுமின் நிலையம் வந்து இருக்கு. தமிழ்நாட்டுல மட்டும் பாத்தீங்க அப்படின்னா 2 அணுமின் நிலையம் வந்து இருக்கு. நோட் பண்ணிக்காங்க. ஸோ இந்த இடத்துல 1 இருக்கு, தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா 2 அணுமின் நிலையம் இருக்கு. ஓகேங்களா? ஸோ மொத்தமா 7 அணுமின் காஞ்சிபுரம், கல்பாக்கம் 1, கூடங்குளம் 1ங்க சார். சூப்பர் மேம். கல்பாக்கம் 1, கூடங்குளம் வந்து 1. ஓகேங்களா? காஞ்சிபுரம் மாவட்டம் கல்பாக்கம், திருநெல்வேலி வந்து கூடங்குளம். ஓகே மேம், சூப்பர் மேம். ஸோ கல்பாக்கம் 1, கூடங்குளம். ஓகேங்களா? ஸோ எந்த டிஸ்ட்ரிக்ட்ல கேட்க வாய்ப்பு இருக்கு? அது எங்க சோசியல் இது சோசியல்ல வளங்கள் தொழில்கள் மின்னியல்ல இருக்குங்க சார். மின்னியல்ல சார் நம்ம இதுல இருக்கும். டேர்ம் 3 6th. ஓகே ஓகே, அவ்வளவு நல்லா படிச்சிருக்கீங்க அர்த்தம். ஓகேங்களா? அது மாதிரி எல்லாமே லிங்க் பண்ணும். ஓகேங்களா? ஸோ லிங்க் ஓகே மேம், லிங்க் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆசியா மற்றும் இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் அணுக்கரு உலை வந்து பாத்தீங்கன்னா அப்சரா. நோட் பண்ணிச்சுக்காங்க. நான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணக்கூடிய பென்சில் வந்து பாத்தீங்கன்னா அப்சரா பென்சில் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா அது வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் நல்லா இருக்கும், நல்லா டார்க்கா இருக்கும். ஸோ லைஃப் நல்லா வரும். ஓகேங்களா? அது மாதிரி ஞாபகம் ஆசியாவில் வந்து பாத்தீங்கன்னா ஆசியா மற்றும் இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் அணுக்கரு உலை வந்து பாத்தீங்கன்னா அப்சரா. இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா 22 அணுக்கரு உலையானது செயல்பாட்டில் உள்ளன. ஓகே, மற்ற சில அணுக்கரு உலைகள் வந்து பாத்தீங்கன்னா சைரஸ், துருவா, பூர்ணிமா. ஓகே, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோ லெசன் கம்ப்ளீட் நினைக்கிறேன். ஸோ இந்த சம்ஸ் எல்லாம் உட்காந்து பொறுமையா சாப்பிட்டு சொல்யூஷன் வந்து கண்டுபிடிச்சிருங்க. போட்டுறீங்களா? இந்த கொஸ்டின்ஸ் கண்டிப்பா எக்ஸாம்ல இருக்கு. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டிஆர்பி 2008 எக்ஸாம்ல 2026ல இந்த கொஸ்டின்ஸ் வந்து அப்படியே கேட்பான். 2 கிலோகிராம் நிறையுடைய ஒரு கதிரியக்க பொருளானது அணுக்கரு இணைவின் போது வெளியாகும் மொத்த ஆற்றலை கண்டுபிடி. E = mc². ஓகேங்களா? ஃபார்முலா M என்ன கொடுத்துட்டான்? 2 போட்டுக்கா. C என்ன கொடுத்துட்டான்? நமக்கு தெரியும், கான்ஸ்டன்ட் 3 × 10⁸. ஓகேங்களா? மேல வந்து ஹோல் ஸ்கொயர் இருக்கு. ஸோ 3 × 3 9, 10⁸8 × 2. ஓகேங்களா? அவ்வளவுதான், பெருக்கினா முடிச்ச ஆன்சர். புரியுதுங்களா? புரியுதுங்களா மேம்? நீங்க ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 2 இருக்கோம்னா 2 × 9 18 தான் வரும். 18 × 10⁻16 வரும். ஸோ இங்க டெசிமல் பாயிண்ட் வச்சு அப்படின்னா இதான் மாதிரி. இந்த கொஸ்டின்ஸ் வந்து நீங்க நோட் பண்ணி வச்சுக்காங்க. இந்த கொஸ்டின்ஸ் டெஃபரெண்டா கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த லெசன்ஸை தெளிவா படிச்சுக்காங்க. ஐ திங்க் அடுத்த டெஸ்ட் இந்த லெசன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். தீர்க்கப்பட்ட கணக்கு இந்த கொஸ்டின்ஸ் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. பாருங்க, கீழ்கண்ட அணுக்கரு வினையில் A, B, C மற்றும் D வந்து ஆகியவற்றை காண்க. எல்லாத்தையும் கொஸ்டின் கேட்க மாட்டான், A மட்டும் கேட்பான். ஓகேங்களா? இதை விட்டுருங்க, இதையும் விட்டுருங்க, இதையும் விட்டுருங்க. இங்க பாருங்க, உங்ககிட்ட 13 ரூபா இருக்கு, டக்குன்னு பாத்தீங்கன்னா 5 ரூபா மாறிடுச்சு. அப்படின்னா 2 ரூபா அதிகமா இருக்கு. உங்ககிட்ட 27 ரூபா இருக்கு, டக்குன்னு நமக்கு என்ன மாறிடுச்சு? 30 மாறிடுச்சு. ஓகேங்களா? ஸோ எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு? 3க்கு. ஸோ எல்லாத்தையும் மிங்கிள் பண்ணி கேட்பான். ஓகேங்களா? இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் வந்து ஆல்பா டூ ஏ வந்து பாத்தீங்கன்னா என்னவா இருக்கும்? டேலி பண்ணும், ரெண்டையும் மிக்ஸ் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இந்த பக்கம் ஆல்பா ஹீலியம் இருந்தாதான் இந்த பக்கம் பீட்டா வந்து மேட்ச் ஆகும், நியூட்ரான் வந்து மேட்ச் ஆகும். ஸோ இது மாதிரி கொஸ்டின்ஸ் இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ரொம்ப சப்பையா தான் கொஸ்டின் கேட்பான். பாருங்க இந்த கொஸ்டின் இங்க GPQ அப்படின்னு இருந்துச்சுன்னா ஆன்சர் வந்து 100 அமைச்சுக்காங்க. ஓகேங்களா? இல்ல 3.7 இருக்கு அப்படின்னா 100 தான் வரும். மெமரியா பண்ணிக்காங்க. அது மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டா அப்படின்னா டக்குனு ஆன்சர் போட முடியும். புரியுதுங்களா? ஓகே, கிளாஸ் முடிச்சுக்கலாம். ஏதோ டவுட் இருந்தா மட்டும் கேட்கலாம். ஏதோ டவுட் இருக்குங்களா? இப்ப கேளுங்க. முதல் டவுட் கேட்பீங்க சார், புக் பேக் கொஸ்டின்ஸ் ஆன்சர் சொல்லுங்க சார். அப்படின்னா நீங்க தான் ஆன்சர் வந்து ஓகே. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து புக் பேக் கொஸ்டின், நீங்க தான் ஆன்சர் தேடணும். செகண்ட் கொஸ்டின் வந்து நியூமெரிக்கல் ப்ராப்ளம் புக் பேக் வந்து போடணும்னு சொல்லுவீங்க. ஓகேங்களா? தேடி கண்டுபிடிச்சி ஆன்சர் போடுங்க. தேர்ட் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா இந்த PDF வந்து கேட்பீங்க. ஓகேங்களா? அந்த PDF என்ன ஆப்ல அப்டேட் பண்றேன். ஃபோர்த் கொஸ்டின் என்ன சொல்லு சார், கிளாஸ் முடிச்சு வெளியே போலாமா சார், லெஃப்ட் ஆகிக்கலாம். ஃபிஃப்த் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா டவுட் மட்டும் கேட்கலாம் சார். இப்ப இந்த டெஸ்ட்டுக்கு நாங்க இது படிக்கிறோம் இல்லைங்க சார், இந்த அண்டம் இதெல்லாம். அப்ப பழைய படிச்ச சயின்ஸ் இதெல்லாம் டாபிக் எல்லாம் எப்ப ரிவிஷன் பண்றது? மறந்த மாதிரியே இருக்கு. அதுக்காக அதுதாங்க சார் எப்படி பண்றது? மேம் ஒன்னும் மறக்காது மேம். ஓகேங்களா?